கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಕಾದು ಹೋಗೋಣ. எபிரேயர் 5ஆம் அதிகாரம். ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 ವಚನத்தை ವಾಸಿப்போம். 7 ಮತ್ತು 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. எபிரேயர் 5ஆம் அதிகாரம். ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு ಆತನು ತನ್ನ ಶರೀರದ ದಿನಗಳಲ್ಲಿ ಮರಣದಿಂದ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತನಾಗಿರುವ ಆತನಿಗೆ ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ ಭಯಪಟ್ಟದ್ದರಲ್ಲಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟನು. ಹೀಗೆ ಆತನು ಮಗನಾಗಿದ್ದರೂ ತಾನು ಅನುಭವಿಸಿದ ಬಾಧೆಗಳಿಂದಲೇ ವಿಧೇಯತೆಯನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. ஜெபம் என்ற தலைப்பின் கீழே போதனையை பார்த்து வருகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬ ಅಂಶದ ಕೆಳಗಾಗಿ ಈ ಉಪದೇಶ ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದಾವೆ. ஜெபத்தில் பல ஜெபங்கள் உண்டு. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹಲವಾರು ಪ್ರಾರ್ಥನೆಗಳುಂಟು. அதில் இந்த கண்ணீர் அப்படின்றத கடவுள் எப்படி பார்க்குறான்றத வசனத்தின் மூலமாக நான் எடுத்து போதுகிறோம். ಅದರಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಅನ್ನೋದನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ದೇವರದನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ತೆಗೆದು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. சில நேரத்தில் இந்த கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, இந்த கண்ணீர் விடுதல் அப்படிப்பட்டதை ஒரு சிலர் அற்பமாக எண்ணலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அதை அவ்விசுவாசமும் அப்படிலாம் அழுறது ஒரு அவ்விசுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ಈ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವರು ತಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಈಗ ಮಾಡೋದು ಒಂದು ಅಲ್ಪವಾದ ಕಾರ್ಯ ರೀ ಅಂತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಕೆಲವೊಬ್ಬರು ಇದು ಅಪನಂಬಿಕೆಗೆ ಒಂದು ಸೂಚನೆ ಆಗಿದೆ ಅಂತಲೂ ಹೇಳ್ತಾರೆ. போய் கடவுள்கிட்ட போய் எதுக்கு கண்ணீர் விடுறீங்க, அல்பமான காரியம்ன்ற ದೇವ್ರ ಮುಂದೆ ಯಾಕ್ರಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡಬೇಕು, ಅದು ಅಲ್ಪವಾದದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சிலர் அது அவிசுவாசங்க அப்படின்ற, ಇನ್ನು ಕೆಲವೊಬ್ರು ಇದು ಅಪನಂಬಿಕೆ ರೀ ಎಂಬುದಾಗಿ சிலர் அதை ரொம்ப ஒரு மாதிரி கேலியாகவும் ஒரு மாதிரியும் பார்க்குறாங்க. ಇನ್ನು ಕೆಲವೊಬ್ರು ಅದನ್ನು ಪರಿಹಾಸ್ಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೇಲಿ ಮಾಡುವಂತೆನೂ ನೋಡ್ತಾರೆ. ஆனால் நான் எடுத்து இதை காமிச்சேன். ಅದೇ ಇದನ್ನು ತೆಗೆದು ತೋರಿಸಿದ್ರು. அழுவது அப்படின்றது ஒரு மனிதனுடைய உடைக்கப்பட்ட காரியங்கள், நறுக்கப்பட்ட காரியங்கள், சில நேரத்தில் ஒரு வேதனையின் காரியங்கள், சில நேரத்தில் ஒரு மனுஷனால் பேச முடியாது. அதாவது அவ்வளோ ஒரு அழுத்தம், ஒரு பாரம், சொல்ல முடியாத வார்த்தைகளே வாயில் வராது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் கண்ணீர் விடுவான். ಅಳುವಂಥದ್ದು ಅನ್ನೋದು ಮುರಿಯಲ್ಪಡುವಂಥ ನೋವಿನ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. ಹಲವಾರು ಬಾರಿ ಮಾತುಗಳು ಬರಲ್ಲ, ಅದನ್ನು ಅವನ ಭಾವನೆ ಮೂಲಕ ವ್ಯಕ್ತ ಮಾಡ್ತಾನೆ. ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ತನ್ನ ಕಣ್ಣೀರು ಅಳುವಿಕೆ ಮೂಲಕ ಅದನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. ஏதோ ஒரு வகையில் அவன் அதை காட்டுறான், ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ತೋರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ரெண்டாவது சொன்னேன், அழுவதுன்றது ஒரு பலவீனம்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப தவறு. ಎರಡನೇದು, ಅಳೋದು ಅನ್ನೋದು ಬಲಹೀನತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅದು ತಪ್ಪೋದು. இல்லை, அழுவது பலவீனம் கிடையாது. ಅಳೋದು ಏನಿದೆ ಅದು ಬಲಹೀನತೆ ಅಲ್ಲ. அழுவதுன்றது ஒரு அவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு உணர்வின் ஒரு வெளிப்பாடு, அல்லது ஒரு உணர்வுல இருந்து வரக்கூடிய ஒரு காரியம் சொல்லாது. ಅಳೋದು ಅನ್ನೋದು ಅವನ ಭಾವನೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಹೊರಗೆ ಬರುವಂಥದ್ದು. சொல்ல முடியாதுல்ல, அது ஒரு வேதனை, அவன் டக்குன்னு அவன் அந்த உணர்வில் காமிச்சிடறான். ತನ್ನಲ್ಲಿರುವಂಥ ನೋವು ವೇದನೆನ ಭಾವನೆಯಿಂದ ತೋರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ಇಲ್ಲ, ஒரு மரணத்தில் பார்த்தா சில நேரத்தில் கண்ணீர் விட்டுறோம். ಒಂದು ಮರಣ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಕೂಡಲೇ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತವೆ. இறந்துட்டாங்களே, அவங்கள பார்க்கும்போது அவங்க நம்மளோட வாழ்ந்த நாட்கள், நாம் அவளோட இருந்த நாட்கள், ஏதோ ஒரு வகையில் அது நம்மளை தூண்டி விடுது. அது ನೋಡ್ರಿ, ಗತಿಸಿ ಹೋದವರ ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕಳೆದಂಥ ದಿನ, ನಾವು ಕಳೆದಂಥ ದಿನ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಅದು ನಮ್ಮನ್ನು ಭಾವನಾತ್ಮಕ ಹೋಯ್ತದೆ. சில நேரத்தில் பாருங்க, ஆனந்தத்தில், அதாவது ஒரு ஆனந்த கண்ணீர் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பார்க்கணும் இயல்பாக ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியில் கண்ணில் தண்ணி. ಇನ್ನು ಕೆಲವು ಬಾರಿ ಆನಂದದ ಕಣ್ಣೀರು, ಅವರನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಅಕಸ್ಮಾತ್ ಆಗಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಇರೋಂಥ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ತೋರಿಸುವಿಕೆಯಾಗಿ ಆನಂದ ಕಣ್ಣೀರುಗಳು ಬಂದು ಬಿಡ್ತದೆ. இது ஜபத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம ಈಗ ಇದನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರೋದು. சில நேரத்தில் ஜபத்தில் வரும்போது மனுஷனுக்கு வருது, அது அவனால்
ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியலன்னு ಅಳುದறான். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅಂತ ಬರುವಾಗ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಅವನಿಂದ ಆಗದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಸ್ವಾಮಿ ನನ್ನಿಂದ ಆಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಅಳೋದ್ರ ಮೂಲಕ ವಾರ ಎತ್ತು ಕಾಮಿಸಿ ಅಂದ ಎಸೇಕ್ಯ ಕಳೆದ ವಾರ ತೆಗೆದು ತೋರಿಸು ಹಿಜ್ಕಿಯನ ಕುರಿತಾಗಿ அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆಶಾಯನು ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ, வயசு நாட்கள் முடிஞ்சிச்சு, ನಿನ್ನ ಆಯುಷ್ ದಿನಗಳು ಮುಗಿಯಿತು, நீ என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிக்க, ನೀನ್ ಮಾಡಬೇಕಾದದನ್ನೆಲ್ಲ ಸಿದ್ಧಪಡಿಸು அப்படின்னு சொன்ன உடனே ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ சொல்லுது, அவன் அந்த சுவற்றின் பக்கமாய் திரும்பಿ அழுதான். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆ ಗೋಡೆ ಕಡೆಗೆ ಮೊರೆಯನ್ನು ತಿರುಗಿಸಿ ಅತ್ತನು ಎಂಬುದಾಗಿ. அவன் எதுவும் சொல்லவே இல்லைங்க, ಅವನು ಏನು ಹೇಳಿಲ್ರಿ, அவன் அழுதான். ಅವನ ಅತ್ತ இப்போ இது சொல்லிட்டு பாதி அந்த முற்றத்தின் பாதி தூரம் போயிருக்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಅದನ್ನು ನುಡಿದು ಸ್ವಲ್ಪ ದೂರಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತಾನೆ ಅಷ್ಟೇ, அந்த முற்றத்துல பாதி தூரம் போயிட்டு இருப்பான். ಅಂದ್ರೆ ಅವನ ದಾರಿಯಲ್ಲಿ ಅರ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿರ್ಬೇಕೇನೋ. ஆண்டவர் சொல்ற திரும்பி ரிட்டர்ன் போ அப்படின்ட்டு ಕೂಡಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗು. அவனுக்கு அப்படியே நான் இப்படி சொல்றது சொல்லு, ಈಗ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೇನೆ ಅದನ್ನು ಹೋಗಿ ಮತ್ತೆ ನೋಡಿ. நாட்கள்ல 15 வருஷம் கூட்டி கொடு, ಅವನ ಆಯುಷ್ ದಿನಗಳಲ್ಲಿ 15 ವರ್ಷ ಕೂಡಿಸ್ಕೊಡ್ತೇನೆ. தாவீது மாதிரி அவன் பிதாக்களில் ரொம்ப நல்லவனா வரான். ದಾವಿದನ್ ತರ ಪಿತೃಗಳಲ್ಲಿ ಗಿಂತ ಉತ್ತಮನಾಗಿ ನನ್ನನ್ನು ಸೇವಿಸಿದ. ஏதோ ஒன்று பாருங்க, அந்த இடத்துல நம்ம அதை விவரிக்க முடியல. அது ಎಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಅದನ್ನ ವಿವರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை ನಾವು ನೋಡ್ತೇವಲ್ಲ. அடுத்து சொன்னேன், சில நேரத்தில் ஜபத்தில் சிலர் அழுவாங்க, அதெல்லாம் அப்படிப்பட்டதெல்லாம் கர்த்தர் மதிக்கிறதே கிடையாது. ಇನ್ನು ನಂತರವಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಪಾಸ್ಟ್ರು, ಇನ್ನೂ ಕೆಲವೊಬ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಬಂದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಏನು ಅಳ್ರಿ ಬಿಡಬೇಡಿ ಅಳ್ರಿ ಅಂತ ಅಳುವ ಅಳಿರಿ. ಕಣ್ಣೀರು ಉಳ್ಳನ ಕಡவுಗಳು எதுவுமே கேட்க மாட்டேன். ನೀವು ಕಣ್ಣೀರು ಬಿಡದಿದ್ರೆ ದೇವ್ರು ಏನು ಕೇಳಲ್ಲ. இதெல்லாம் வந்து சும்மா இதை ஒன்றா பாருங்க, ஒரு மாதிரி கூத்தா எடுத்துங்களா, ಇದನ್ನು ಒಂದು ತಮಾಷೆ ರೀತಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೋಬಹುದು. அப்படி ஒன்றும் கர்த்தர் கிடையாது, ಹಂಗಲ್ಲ ಕರ್ತನಲ್ಲ. நீ அழுலாம், ನೀವು ಅಳದೆ ಹೋದ್ರೆ எல்லாரும் கையில் ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துட்டு அது தண்ணீரை நிரப்புங்க, ಒಂದು ಬಾಟ್ಲಿಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು எவ்வளோ தண்ணி நிரம்பிக்குது பாருங்க, ಎಷ್ಟು ಕಣ್ಣೀರು ತುಂಬಿದೆ ನೋಡಿ. கையில் ஒரு அது மாதிரி ஒன்று இருக்குது. ದೇವ್ರ ಕರದಲ್ಲ ಆ ರೀತಿ ಬುದ್ಧಲಿದೆ. நான் எடுத்து சொன்னேன், அவர் துருத்தியில் வைத்திருக்கிறாருன்னா அது ஒரு போனவாட்டம் சொல்லும் போது அது ஒயின் பாட்டில்னு சொன்னாங்க. ಅದನ್ನ ಕಳೆದ ವಾರ ಪಾಸ್ ಹೇಳುವಾಗ ಅದು ವೈನ್ ಬಾಟ್ಲ್, ದ್ರಾಕ್ಷಾರಸದ அது ஒயின் பாட்டில், அது வந்து துருத்தி ஒன்று சொல்லும் போது அது ஒரு லெதர் ஸ்கின் ಬಾಟ್ಲಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬುದ್ದಲಿ ಅಂದರೆ ಚರ್ಮದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟದ್ದು. ஆமாம், அது அப்படிப்பட்ட ஒரு லெதர் ஸ்கின். ಹೌದು, ಅದು ಚರ್ಮದಿಂದ அதில் வரக்கூடிய ஒரு துருத்தி, ಅದರಿಂದ ಬರ್ತಕ್ಕ ಬುದ್ದಲಿ. இப்போ அவன் அதை சொல்லி அழுகுறான், சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய அழுகையெல்லாம் உம்முடைய துருத்தியில் நீர் வைத்திருக்கிறீர். ಕೀರ್ತನೆಗಾರನ ಅದನ್ನು ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ಬುದ್ದಲಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. நான் சொன்ன அந்த துருத்தியில் எப்படி ஒயின் ஊற்றி வைப்பாங்க, ಆ ಬುದ್ದಲಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ದ್ರಾಕ್ಷಾರಸ ತುಂಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ பல நாளுக்கு அப்புறம் அது ஒரு பதப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அது வெளியேற பெற்றதாயிடுது. ಹಲವು ದಿನಗಳಾದ್ಮೇಲೆ ಅದು ಫಲವತ್ತಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಬೆಲೆ ಬಾಳುವುದಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. சில நேரத்தில் வியாதிஸ்தர்கள் கூட அதை கொடுப்பாங்க, ಕೆಲವು ಬಾರಿ ರೋಗಿಗಳಿಗೂ ಅದನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா அது வந்து அந்த காலத்தில் ஒரு மருந்தா கூட அதை பார்த்தாங்க. ಕಾರಣ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅದನ್ನೊಂದು ಔಷಧಿಯಾಗಿ ಸಹ ನೋಡಿದ್ರು. இதுதான் தாவீது சொன்னார், ಇದನ್ನೇ ದಾವೀದ ಹೇಳಿದ, ஆண்டவரೇ என் அழுகைகளை நீ துருத்தியில் வச்சிருக்க, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ಬುದ್ದಲಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಿ. அப்போ அதை நான் சொன்னேன், நம்ம சிந்தின கண்ணீர் வேஸ்ட் ஆகலை. ಅವಾಗ ಪಾಶ್ ಹೇಳಿದ್ರು, ಅದು ನಾವು ಸುರಿಸುವ ಕಣ್ಣೀರು ವ್ಯರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. கடவுளுடைய துருத்தியில் அது ஒரு பதில் வருது, ಒಂದಿನ ದೇವರ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಬರ್ತದೆ. ஆறுதலாக வரலாம், ಅದು ಆದರಣೆಯಾಗಿ ಬರ್ಬೋದು, சுகமாக வரலாம், ಸೌಖ್ಯವಾಗಿ ಬರ್ಬೋದು, நமக்கு தேவையான பதிலாக வரலாம், ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಉತ್ತರವಾಗಿ ಬರ್ಬೋದು. ஏதோ ஒரு வகையில் அதை கர்த்தர் அனுப்புறாரு. ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ದೇವರು ಅದನ್ನು ಕಳುಹಿಸ್ತಾರೆ இல்லையா? இது எபிரேயர்ல நீங்க வாசிக்கும் போது 7வது வசனத்தில் 5:7 ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ 5:7 ಓದುವಾಗ, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில், ಆತನು ತನ್ನ ಶರೀರದ ದಿನಗಳಲ್ಲಿ, நல்லா கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ, அவர் மாமிசத்தில் இருந்த அந்த நாட்கள்ல ಆತನು ಶರೀರದಲ್ಲಿದ್ದ ದಿನಗಳಲ್ಲಿ தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, ತನ್ನನ್ನು ಮರಣದಿಂದ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತನಾಗಿರುವ ಆತನಿಗೆ, பிதாவை நோக்கி, ತಂದೆಯನ್ನು, இயேசு இந்த பூமியில மாமிசத்தில் இருக்கும்போது பிதாவை நோக்கி, ಯೇಸು ಶರೀರದಲ್ಲಿ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರುವಾಗ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ பலத்த சத்தத்தோடு ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ, ஏதோ சும்மா இல்ல, ಏನೋ ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ, நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது, ಭಯಪಟ್ಟದರಲ್ಲಿ ಕೆಲ್ಲಲ್ಪಟ್ಟನು. என்னன்னு சொல்லி அப்படி 8ல சொல்றார், அவர் குமாரனாய் இருந்தும், ಏನಂತ 8ರಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಹೀಗೆ ಆತನ ಮಗನಾಗಿದ್ದರು, அவர் குமாரன் தான், ಆತನ ಮಗನೇ, அப்படி இருந்தும்
ಹಾಗಿದ್ದರು பட்ட பாடுகளினாலே ತಾನು ಅನುಭವಿಸಿದ ಬಾಧೆಗಳಿಂದಲೇ கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ವಿಧೇಯತೆಯನ್ನು ಕಲಿತುಕೊಂಡನು. அது பேர் விளங்குது. ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. மாமிசத்துல இயேசு இருக்கும்போது ಶರೀರದಲ್ಲಿ ಯೇಸು ಇರುವಾಗ அவர் வேதம் சொல்லுது பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಆತನು ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು. இந்த கண்ணீர் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ಈ ಕಣ್ಣೀರು ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ನೋಡಿದ್ರಿ ಅಂದ್ರೆ அதை சில நேரத்தில் அற்பமா எண்ணிடக்கூடாது. ಕೆಲವು ಬಾರಿ ಅಲ್ಪವಾಗಿ ಎನಿಸ್ಬಿಡಬಾರ್ದು. அது தவறு. ಅದು ತಪ್ಪು. அது சில நேரத்தில் அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஒரு அற்பமான மனிதர்களாகவும் மனுஷங்களாகவும் எண்ணிடக்கூடாது. ಅವರನ್ನು ಅಲ್ಪವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಎನಿಸ್ಬಿಡಬಾರ್ದು. ஏதோ ஒரு வேதனை, ಯಾವುದೋ ಒಂದು ವೇದನೆ, இல்லை ஏதோ ஒரு 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 கஷ்டம், ಯಾವುದೋ ಒಂದು ಕಷ್ಟ, ஒரு அழுத்தம், ಒಂದು ಒತ್ತಡ, சொல்ல முடியல, ಹೇಳಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. இந்த மாதிரி எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்துக்கிறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟೋ ಮಂದಿ ನನ್ನ ಬಳಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நான் ஊழியம் செய்கிறேன், இவ்வளோ வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ನಾನು ಇಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ ಸೇವೆ ಮಾಡಿ. எவ்வளோ பேர் சிலலாம் வந்து அவங்க வந்து வேதனையோட ಕಷ್ಟತೋಡ வந்ததெல்லாம் இன்னும் எனக்கு ಕಣ್ಣು முன்னாடி. ಎಷ್ಟೋ ಮಂದಿ ವೇದನೆ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. உடஞ்சி வந்து நிற்பாங்க. ಅವರು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ. சொல்ல முடியாது, ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, அழுதுருக்குறாங்க, ಹತ್ತಿದ್ದಾರೆ, சத்தமெல்லாம் கூட அழுதுருக்காங்க, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಕೂಗುತ್ತಾನಲ್ಲ ಹತ್ತಿದ್ದಾರೆ. பெண்கள் இல்லைங்க, ಹೆಣ್ಮಕ್ಳು ಮಾತ್ರ, ஆண்களே அழுதுருக்காங்க, ಪುರುಷರೇ ಹತ್ತಿದ್ದಾರೆ. நான் பார்த்துருக்கேன், நான் ನೋಡಿದ್ದೇನೆ ನಾನು. அப்போ அந்த நேரத்தில் அதை நான் அற்பமாக என்ன அழுவுறீங்க, அவிசுவாசமாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படிலாம் பேசுறது கிடையாது. ಆಗ ಏನ್ರಿ ಈ ಥರ ಅಳ್ತೀರಾ, ಏನು ವಿಶ್ವಾಸ ಇಲ್ವಾ ಅವಿಶ್ವಾಸನ ಅನ್ನತೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದಿಲ್ಲ. பயப்படாதீங்க, ಹೆದರಬೇಡಿ, வார்த்தையை கற்றுக்குங்க, ವಾಕ್ಯನ ಕಲೀರಿ. கடவுள் நிச்சயமாக ஒரு பதில் தருவார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ. தேவன் நமக்காகவே துணை நிற்கிறார். ದೇವರು ನಮಗೆಂದೇ ಜೊತೆ அற்புதங்களை செய்திருக்கும் போது, ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಿರುವಾಗ வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டார், ಬಾಳಲು ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಲ್ವಾ, ஒரு விடுதலையை தர மாட்டார், ನಿಮಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲ್ವಾ. அது மாதிரி விளங்குது. ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. சமீபத்தில் ஒரு பெரிய பாஸ்டர் பாருங்க, ஏசிஏ பாஸ்டர். ಸಮೀಪದಲ್ಲಿ ಒಂದು ACA ಎಂಬ ದೊಡ್ಡ ಸಭೆಯ ಪಾಸ್ಟರ್. அந்த பாஸ்டர் வந்து ஒரு இடத்துல நடத்தியிருந்தாராம். ಅವರು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರಂತೆ. சுந்தரம் பாஸ்டர் அப்படின்னா அவர் நடத்திட்டு இருந்தாராம் ஒரு இடத்துல. ಸುಂದರಂ ಪಾಸ್ಟರ್ ಎಂಬವರು திடீர்னு அவங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ನೀವು ನಡೆಸಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்படியே பேரனே சொன்னார் இது எனக்கு. ಅವರ ಮೊಮ್ಮಗನೇ ಇದನ್ನು ಹೇಳಿದ್ರು. அவர் சொன்னார், ஒரு நாள் ஓட்டேரி பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு அப்படியே ரோட்லேயே அப்படியே ஓரமாக உட்கார வச்சு, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக உட்கார வச்சு அப்படியே பாட்டு பாடி அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே எல்லாரையும் அனுப்பிச்சாராம். ಒಂದು ಬಾರಿ ಓಟೇರಿ ಎಂಬಂತ மெசேஜ் கொடுத்து ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಬಳಿಯಲ್ಲೇ ಜನರನ್ನ ಕುಳ್ಳಿರಿಸಿ ಅಲ್ಲೇ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟು ಅಲ್ಲಿಂದನೇ ಕಳಿಸಿ ஒரு முறை போய் அழுதாராம். ಒಂದು ಬಾರಿ ಹೋಗಿ ಹತ್ರ, ஒரு இடம் தாங்க ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ ಒಂದು ಸ್ಥಳ ಕೊಡ್ರಿ, எனக்கு தெரியல, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ எப்படி வாங்குறது, ಹೆಂಗ್ ಕೊಂಡುಕೊಳ್ಳೋದು, தேவையான சூழ்நிலைகள் இல்லை, ಇದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சென்னையிலே பார்த்தீங்கன்னா பெரிய சபையாக கத்தர் கொடுத்துருக்கு. ಆದರೆ ಇವತ್ತು ಚೆನ್ನೈ ಎಲ್ಲ ಬಹುದೊಡ್ಡ ಸಭೆಯಾಗಿ ಎದ್ದಿದೆ. அவர் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ಬಾರ್ದು. ஒருவேளை அதை நம்ம வந்து ஒன்றும் இல்லைன்னு பேசிட முடியாது. ಅವ್ರು ಏನು ಇಲ್ಲ ಅಂತಾನು ನಾವು ಹೇಳ್ಬಿಡ್ಬಾರ್ದು. இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் உடைஞ்சு போன ஒரு சூழ்நிலை இல்லை. ಇದೆಲ್ಲ ಆ ಕಾಲಾಂತದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ. நீங்கள் யாராவது அப்படி உடைஞ்சு போயிருக்கீங்களா? ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಆ ರೀತಿ ಮುರಿದು ಹೋಗಿದ್ದೀರಾ? ஐயோ அப்படின்னா அது அப்படின்னா என்ன, அப்படி ஒன்றும் இல்லை, கடவுள் இல்லை, எல்லாருக்குமே வர்றது தான் இது. ಆ ರೀತಿಯಾದದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ಹಂಗಲ್ಲ ಇಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೂ ಸಂಭವಿಸುವಂಥದ್ದು. நிச்சயமா அந்த உடைஞ்ச ஒரு சூழ்நிலை வருது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ಥಿತಿ ಎದುರಾಗ್ತಾರೆ. ஏதாவது ஒன்று செய்யணும் எனக்கு, ದೇವರು ನನಗ ಏನಾದ್ರು ಮಾಡಬೇಕಲ್ಲ. அப்புறம் ஒரு உடையப்பட்ட அந்த சூழ்நிலை, ಆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ಥಿತಿ ஒரு ஆறுதலின் இடமா ஆண்டவர் மாத்துறார். ಒಂದು ಆದರಣೆಯ ಸ್ಥಳವಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. ஒரு ஜபத்தை கொண்டு வரார். ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. நான் உடைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி. ನಾನು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இந்த பட்டணத்தில் வந்து ஊழியம் ஆரம்பிக்க வந்த புதுசுல, ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದ ಹೊಸದ್ರಲ್ಲಿ 21 நாள் சுத்தனமார் ரோடா சுத்தனமார் 21 ದಿನಗಳು ರಸ್ತೆಯಾಗಿ ಸುತ್ತಾಡ್ತಿದ್ದೆ. எங்கெல்லாம் வழி போதும் அங்கெல்லாம் போறேன் நான். ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಮಾರ್ಗ ದೊರೀತದ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತಿದ್ದೆ. எங்கெல்லாம் ಟೂಲೆಟ್ போர்டு போட்டுக்குது அங்கெல்லாம் போய் கேட்குறேன். ಎಲ್ಲೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಖಾಲಿ ಇದೆ ಸ್ಥಳ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತಿದ್ದೆ. அந்த ஏரியால ஒரு புரோக்கரை பிடிச்சி அவனை கூட்டுன்னு சுத்தம். ಅಲ್ಲಿ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಬ್ರೋಕರ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಸುತ್ತಾಡೋದು. எங்கேயாவது ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு இடம் கிடைச்சிடாது. ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು 2,000 ರೂಪಾಯಿ ಸ್ಥಳ ದೊರೆಯಲ್ವಾ? சுத்தி குத்தி கடைசியில் கால்லாம் வலி வந்து ಸುತ್ತಿಗಿತ್ತು ಕಾಲೆಲ್ಲ ನೋವು ಬಂದು பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு ಒಂದು ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತು நான் உடஞ்சிட்டேன் பாரு, ಮುರಿಯಲ್ಪಟ್ಟೆ. ஃபுல்லாவே உடஞ்சிட்டேன், முடியல, என்னால் முடியல ஆண்டவர். ಪೂರ್ಣ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು ಕರ್ತನೆ. கால்லாம் வலி, ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ನೋವು. 20-21 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க. ಒಂದು 20-21 ದಿನಗಳ ಮೇಲೆ ಆಯ್ತು.
யாருமே இல்லாத ஒரு மாதிரி தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ಯಾರು ಇಲ್ಲದ ಏಕಾಂತವಾಗಿ ಒಂಟಿಯಾಗಿ ಬಿಡಲ್ಪಟ್ಟ. பஸ் ஸ்டாண்டில் உட்கார அப்படியே கண்ணில் மாலையாக தண்ணி ஊற்றுது. அப்படியே ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ತಾನೆ, ದಾರ ದಾರಿಯ ಕಣ್ಣೀರು ಬರ್ತಿದೆ. ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன், ಒಬ್ಬರು ಫೋನ್ ಹಚ್ಚಿದೆ. அவர் சொல்கிறாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, சொல்கிறாரு, ನಗ್ತಾನೆ ಹೇಳ್ತಾರೆ, கீச்சதெல்லாம் போதும் வந்துரு நீ அப்படின்னு, ನೀನು ದಬ್ಬಾಕಿದೆಲ್ಲ ಸಾಕು ಬಂದ್ಬಿಡು. அப்படியே அதை கேட்டு இன்னும் உடஞ்சி ಅದನ್ನು ಕೇಳಕ್ಕೋ ಇನ್ನೂ ಹೊಡೆದು. அதான் பாருங்க ஆண்டவர் பேசினார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ದೇವ್ರು ಮಾತಾಡಿದ್ರು, நான் உன்னை ஆசீர்வதி, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. ಮನುಷ್ಯಕುಮಾರನ ஊழியம் கொல்ல வரவன் ஊழியம் செய்ய வந்தான். ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಬರದೆ ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದ. நீ ஊழியம் செய்வே, ನೀನು ಸೇವೆ ಮಾಡ್ತಿ, கடவுள் நான் உனக்கு துணை நிற்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆ ನಿಲ್ತೇನೆ. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், ಈಗ ನಾನು ಹಿಂದಿರುಗಿ ನೋಡ್ತೇನೆ, கர்த்தர் இந்த ஊழியத்தை விடல, ದೇವ್ರ ಸೇವೆನ ಬಿಡ್ಲಿಲ್ಲ, இதுவரையும் விடல, ಇದುವರೆಗೂ ಬಿಡ್ಲಿಲ್ಲ, இதுவரையும் விடலைன்னா இனிமேல் விட மாட்டாருன்னு. ಇದುವರೆಗೂ ಬಿಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ನು ಮುಂದೆನೂ ಬಿಡಲ್ಲ ಅಂತ. அப்ப எனக்கு விசுவாசம் இல்லையா? ಅಂದ್ರೆ ಅವತ್ತು ವಿಶ್ವಾಸ ಇಲ್ವಾ? விசுவாசம் எல்லாமே அழிச்சிட்டேன். ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದನ விசுவாசம் இல்லாம கிளம்பி வந்தேன். ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದನ ಹೊರಟು ಬಂದ. விசுவாசம் இல்லாமையா கால்நடையா நடந்து 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 21 நாள் பல மைல், காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 8 வரையும் நடப்போம் பாரு. ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದನ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಯಿಂದ ಸಂಜೆ ರಾತ್ರಿ 8 ಗಂಟೆ 8:30ವರೆಗೂ ನಡೀತಿದೆ. மத்தியான நேரம் ரொம்ப டயர்ட் ஆயிடும் பாரு. ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯ ತುಂಬಾ ದಣಿದು ಹೋಗಿರ್ತೀವಿ. ஒரு பார்க் இருக்கும் சின்னதா, அந்த பார்க் பெஞ்சில் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ಎಲ್ಲಾದ ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಆ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಮಲಗಿ திரும்ப எழுந்து ಮತ್ತೆ ಎದ್ದು அப்படியே ஹோட்டல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರು ನೀರು ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು அப்படியே போயிட்டே இருப்போம் பாருங்க. ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಿದ್ದೆ. அப்படிப்பட்ட ஒரு காலெல்லாம் கடந்து வந்தேன். ಅಂತ ಕಾಲಗಳನ್ನೆಲ್ಲ ದಾಟಿ காலெல்லாம் அப்படியே ஒவ்வொரு விரலும் தனித்தனியா வலிக்கும் பாருங்க. ಕಾಲು ನೋವು ಅಂದ್ರೆ ಪ್ರತಿ ಬೆರಳು ಕೂಡ ಒಂದೊಂದು ನೋವು. நல்ல ஷூ கிடையாது அப்ப, அது ಉತ್ತಮ ಶೂ ಇರಲಿಲ್ಲ. இருக்கிறத போட்டுன்னு போகணுமே, ಏನ್ ಇದು ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ. ஆனா பாருங்க, அந்த நேரத்துல வார்த்தை இருந்தது, ஆவியானவர் இருந்தாரு, வாக்கு தத்துவம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, அழைப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ಅವ್ರ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ರು, ಅಭಿಷೇಕ ಇತ್ತು, ನಾವು ಕೃಪೆ ಇತ್ತು, ಕರೆ ಇತ್ತು, ಎಲ್ಲನೂ ಇತ್ತು. ஆனா என்ன, கையில பெருசா காசு இல்லை, ಆದ್ರೆ ಕೈಯಲ್ಲಿ ದುಡ್ಡಿಲ್ಲ, இடம் இல்லை, ಸ್ಥಳವಿಲ್ಲ. போய் கேட்டாலும் இல்ல இல்லைன்னு தள்ளுறாங்க. ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಿದ್ರು ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತ ಕಳಿಸೋರು. அப்போ ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமானா வரும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇಂಥ ಸಂದರ್ಭಗಳು ಎದುರಾಗ್ತದ ಅಂದ್ರೆ ಎದುರಾಗ್ತದೆ. உங்களுக்கும் சொல்றேன், டிவியில் ஆன்லைன்ல பார்க்குறவங்களுக்கு ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿರೋರ್ಗು ಹೇಳ್ತೇನೆ, ಆನ್ಲೈನಲ್ಲಿ ನೋಡೋರು எவ்வளோ பெரிய விசுவாச வீரர்களாக இருக்கலாம், ಎಷ್ಟೇ ವಿಶ್ವಾಸದ ಶೂರರಾಗಿರ್ಬೋದು, நீ வேதத்தை அப்படியே படித்து கரைச்சி குடிச்ச ஆளாக இருக்கலாம், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ಅದನ್ನು ಪೂರ್ತಿ ಕುಡಿದವರಾಗಿರ್ಬೋದು, நீங்கள் வந்து கிருபை உச்சத்தை எட்டினவராக கூட இருக்கலாம், ನೀವು ಕೃಪೆಯ ಎತ್ತರಕ್ಕೆ ಮುಟ್ಟಿದವರಾಗಿರ್ಬೋದು, பல அனுபவங்கள் இருக்கலாம், ಕೆಲವು ಅನುಭವಗಳು ಇರ್ಬೋದು, நிறைய சாட்சிகளை பார்த்துருக்கலாம். ಹಲವಾರು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ನೀವು ನೋಡಿರ್ಬೋದು. ஒன்று தெரிஞ்சுங்க, ಒಂದೊಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, மாமிசத்தில் இருந்த காலத்தில், ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ குமாரனே, ಮಗನೇ, வேதம் சொல்லுது 7வது வசனம், சத்தத்தோடும் கண்ணீரோடும் எழுப்போம். 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆತನು சத்தத்தோடும் ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ, குமாரனாக இருந்தும் ಮಗನಾಗಿದ್ದರು. ஏதாவது சொல்லப்படுது பாருங்க, ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತದೆ. இந்த மாமிசத்தில் இந்த பூமியில் இருக்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த பூமியை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளை வாழ விடுறது கிடையாது. ಶರೀರವಾಗಿದ್ದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅಷ್ಟು ಬೇಗ ಇದು ಬದುಕಲು ಬಿಡಲ್ಲ. அவ்வளோ சுலபமா நீங்க ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சு, ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಗೆಲ್ಲಬಹುದು ಅಂತ ನೆನೆಸ್ಬೇಡಿ. இந்த பூமி சவால் நிறைந்த ஒரு பூமಿ, ಇದು ಸವಾಲುಗಳು ತುಂಬಿದ ಭೂಮಿ. இந்த பூமியில ஜெயிக்கணும்னு சொன்னா ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ நிறைய சவால்களை சந்திக்க ஒருத்தன் கத்துக்கணும். ತುಂಬಾ ಸವಾಲುಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಒಬ್ಬನು ಕಲಿಬೇಕು. நிறைய வாழ்க்கையில வர பாடங்களை கற்றுக்க வேண்டியதா இருக்கு. ಬಾಳಿನಲ್ಲಿ ಬರತಕ್ಕ ಪಾಠಗಳನ್ನು ಕಲಿಬೇಕಾಗಿದೆ. கர்த்தரை புரிந்து கொள்ளணும் பாருங்க, ಕರ್ತನ ಹಿಡ್ಕೋಬೇಕು ನೋಡಿ. தேவனை தவிர என்னை யாரும் உயர்த்தவும் முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ದೇವರನ್ನು ಹೊರತು ನನ್ನನ್ನು ಯಾರು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೂ ಮೇಲೆ ತರಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்போ இந்த கண்ணீரோட ஜெபிக்கிறது இந்த கர்த்தர் உண்மையிலே கேட்கிறாருன்றதை நீ காமிக்கிறேன். ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಕೇಳ್ತಾನೆ, ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ತೋರಿಸ್ತೇನೆ. ಅದನ್ನು ರೆಡಿ ಆಗಿರಿ, ಎಷ್ಟು ಜನ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? எரேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ಎರೆಮೀಯನ ಗ್ರಂಥ 1:4ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. இது ஏன் இதை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இது சில நேரத்தில் நிறைய பேருக்கு இதில் புரியாததுனால இதை எடுக்க வேண்டியதான். ಯಾಕೆ ಇದನ್ನು ಪಾಶ ತೆಗಿಬೇಕಂತ ಕೇಳಿದ್ರೆ ಹಲವರಿಗೆ ಇದರಲ್ಲಿ ಅರ್ಥವಾಗದ ಕಾರಣ ಇದೆ. அழுத ஜெபம் பண்ணார், கேட்டார், விட்டுட்டு போவாங்களே, இது என்ன பெருசா ತಿನ್ನಿರಿ ಏನ್ರಿ ಹತ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ರು ಹಂಗಂತ ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೋದು, ಇದರಲ್ಲಿ ಏನಿದೆ ದೊಡ್ಡದಾಗಿ. அந்த அழுகைன்றதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குதா? அதாவது கடவுள் முன்னாடி ஒரு மனுஷன் உடைஞ்சு போய் ஒன்றுமே முடியாத சில நேரத்தினோட கண்ணீருக்கு
கடவுள் மரியாதை கொடுக்குறாரா அப்படின்றது தான் அந்த ஜெபத்தை எடுத்து காமிக்கிறோம். ಕೆಲವು ಬಾರಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡೋದನ್ನು ಕೂಡ ಆ ಕಣ್ಣೀರನ್ನ ದೇವರು ನೋಡಿ ಅದನ್ನು ಬೆಳೆಯಾಗಿ ಎಣಿಸ್ತಾನ, ಬೆಲೆ ಬಾಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನ್ನೋದನ್ನೇ ನಿಮಗೆ ತೆಗೆದು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியா இல்லை, நெகேமியா 1:4, எரேமியா இல்லை, ಕ್ಷಮಿಸಿ, ನೆಹೆಮಿಯ 1:4, நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದಾಗ ನಾನು ಕುಳಿತುಕೊಂಡು ಅತ್ತು ಕೆಲವು ದಿವಸ ದುಃಖಿಸಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪರಲೋಕದ ದೇವರ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, நெகேமியா பாருங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். ನೆಹೆಮಿಯನು ನೋಡಿದ್ರಿ ಅಂದ್ರೆ ಉತ್ತಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஒரு ராஜாக பான பாத்திரக்காரನ நல்ல உயர்ந்த வகையில் கத்தரிச்சு, ಅರಸನಿಗೆ ಪಾನ ಪಾತ್ರದಾಯಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, நல்ல நிலைமையில தான் இருக்கிறான், ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. ஆனா இப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட போதுன்றார்ல. ಆದರೆ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದಾಗ ಅಂತ ಬರ್ತದಲ್ಲ, வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த எருசலேமின் சுவர்கள் இடிக்கப்பட்டு, ನೀವು ಓದಿದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮಿನ ಆ ಗೋಡೆಗಳು ಪಾಲು ಬಿದ್ದು பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு ಪಟ್ಟಣವು ಬೆಂಕಿಗೆ ಆಹುತಿಯಾಗಿರುತ್ತದೆ. யாரோ சொல்றாங்க, ಇದನ್ನು ಯಾರೋ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, இது இவன் அங்க இருக்கிறான்ல அந்த ராஜா, அந்த ராஜா கிட்ட இருக்கிறான், ಇವನು ಆ ಅರಸನ ಬಲಿ ಇದ್ದಾನೆ. சொல்ல போனா அந்த ராஜா தான் செஞ்சான் இதை. ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಅರಸನ ಇದನ್ನ ಮಾಡಿರೋದು. இப்போ இவனுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுது. ಈಗ ಇದು ಇವನಿಗೆ ದೊಡ್ಡ ವೇದನೆ ಆಗಿದೆ. இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட போது ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದಾಗ அவன் உட்கார்ந்து அழுது, ಅವನು ಕುಳಿತು ಅತ್ತು. இதுக்கு தெய்வம் இவன் ஒரு அடிமையா வந்துட்டான், ಇವನು ಒಬ್ಬ ದಾಸನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ, இப்போ இவன் இங்கிருந்து போகணும், ಈಗ ಇವನು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬೇಕು, அந்த வால் எல்லாம் கட்டப்படணும், ಆ ಗೋಡೆಗಳೆಲ್ಲ பட்டணம் கட்டப்படணும், ಆ ಪಟ್ಟಣ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்திய கூரே இல்லை. ಇದೆಲ್ಲ ನಡಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದ ಯಾವುದೇ ಸಾಧ್ಯತೆಗಳು ಇಲ್ಲ. எந்த வகையிலாவது தேடி பார்த்தா இல்லை, நானே அடிமை இல்லை. ಯಾವುದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹುಡುಕಿ ನೋಡಿದ್ರು ಇದಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆ ಇಲ್ಲ, ಕಾರಣ ನಾನೇ ದಾಸನು. அடிமையா இருந்தாலும் ஒரு அரண்மனையில ஒரு வேலை செய்யறான், பாடபாத ದಾಸನಾಗಿದ್ರು ಒಂದು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಅರಸನಿಗೆ ಒಂದು ಪಾನಪಾತ್ರೆ ದವನಾಗಿದ್ದ. இவன் தான் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது, ಇವನೇ ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. போதும் நம்ம நல்லா இருக்கிறோம் ஸ்தோத்திரம் பெட்ஷீட் போட்டு தூங்கலாம், ಏನೋ ನಾವು ಸುಖವಾಗಿ ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೀವಿ ಅಂತ ಬೆಡ್ಶೀಟ್ ಹಾಕೊಂಡು ನಿದ್ರೆ ಮಾಡಿಲ್ಲ. பாருங்களேன், நம்ம சாப்பிட்டோமா, ನೋಡ್ರಿ, ನಾವು சாப்பாடுக்குதா, ನಾವು ಊಟ ಮಾಡ್ದೋ ನಮಗಿದ್ಯಾ, ನಮಗೊಂದು ಮನೆ ಇದೆಯಾ, ஸ்தோத்திரம் ಸ್ತೋತ್ರ. அப்படியே எல்லாரும் அப்படிதான் யோசிக்குது, சாப்பிட்டு தூங்குறோம். ಎಲ್ಲರೂ ಶೇಕಡದಷ್ಟು ಹಂಗೆ ಯೋಚಿಸೋದು, ಮಲಗಿ ನಿದ್ರೆ. பேங்க்ல பணம் போதுமான அளவுக்கு இருக்குது, ನಿಮ್ಮ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಸಾಕಾದ வேலை நல்ல செக்யூரான ஒரு வேலை, ಕೆಲಸ ಕೂಡ ಬಹಳ ಸುರಕ್ಷಿತವಾಗಿದೆ. கொஞ்சம் அந்த பார்டர் தாண்டி வெளியில பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಬಾರ್ಡರ್ ದಾಟಿ ಹೊರಗೆ ಬಂದು ನೋಡಿ, எவ்வளவு குடும்பங்கள் கஷ்டப்படுது, ಎಷ್ಟು ಕುಟುಂಬಗಳು ಕಷ್ಟದಲ್ಲಿ, ஜனங்க உடைக்கப்படுறாங்க, ಎಷ್ಟೋ ಜನರು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, எத்தனை பேர் கடன் தொல்லை கஷ்டத்துல தற்கொலை பண்ணின்னு சாவுறாங்க, ಎಷ್ಟೋ ಜನ ಸಾಲದ ಬಾಧೆಯಿಂದ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಂಡು, பேருக்கு சாப்பாடு கிடையாது, ಎಷ್ಟೋ ಮಂದಿಗೆ ಊಟ ಇಲ್ಲ, எத்தனை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியல, ಎಷ್ಟೋ ಮಂದಿಗೆ ಶಾಲೆಗೆ ಫೀಸ್ ಕಟ್ಟಲಿಕ್ಕಾಗದೆ ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಿಲ್ಲ. இந்த இந்தியாவில் வறுமை இருக்குது, ಭಾರತದಲ್ಲಿ ಬರಡುತನ ಇದೆ, பஞ்சத்தனம் இருக்குது, ಕ್ಷಾಮದ ಸ್ಥಿತಿ ಇದೆ, கை குழந்தைய வச்சு சிக்னல்ல பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை நம்ம தேசத்துல இருக்குது. ಕೈ ಮಗುನ ಇಟ್ಕೊಂಡು ಸಿಗ್ನಲ್ ಅಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವ ಸ್ಥಿತಿ ನಮ್ಮ ದೇಶ. பார்த்த உடனே சொல்றான் ஒரு ஆளு, ಅದನ್ನ ನೋಡಿದ ಒಬ್ಬನೇ ಹೇಳ್ತಾನೆ, இவங்களுக்கெல்லாம் நம்ம தர்மமே செய்யக்கூடாது, ಇಂಥವ್ರಿಗೆಲ್ಲ ಧರ್ಮನೇ ಮಾಡಬಾರ್ದು. பாருங்க, அப்படியே பக்கத்துல நின்று சிகரெட் பிடிச்சிருக்கிறான், ಆದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಸಿಗರೇಟ್ ಸೇರ್ತಾರೆ. சிகரெட் 10 ரூபா இருக்கும், 5 ரூபா இருக்கும்னு வச்சு, ಸಿಗರೇಟ್ 10 ರೂಪಾಯಿ 5 ರೂಪಾಯಿ ಅಂತ இவங்களுக்கு தர்மம் செய்யக்கூடாதுன்னு சிகரெட் பிடிச்சிருக்கிறான். ಇವ್ರಿಗೆ ಧರ್ಮ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಸಿಗರೇಟ್ ಸೇರ್ತಾರೆ. இப்போ அவனுக்கு என்ன அவனுக்கு ஒன்றும் தெரியல, அதெல்லாம் பெருசா. ಅವನಿಗೇನಂದ್ರೆ ಅದೆಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿ, எனக்கு ஒரு சிகரெட் குடிக்கலன்னா எனக்கு தலையே வெச்சிரும் சார், ನನಗೆ ಸಿಗರೇಟ್ ಸೇದೆ ಹೋಗಿದ್ರೆ ತಲೆನೇ ಸುಳ್ಳು சொல்லுவாங்க, பாத்துறீங்களா? ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ, எனக்கு ஒரு டீ காஃபி மட்டும் குடிக்கலன்னா அன்னைக்கு அவ்வளவுதான், அந்த பொழுது பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ನನಗೆ ಒಂದೊತ್ತು ಆ ಬೆಳಗಿನ ಜಾವ ಟೀನೋ ಕಾಫಿ ಕುಡಿದೇ ಇದ್ರೆ ಹುಚ್ಚಿಡ್ದಂಗ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலே சேர்த்து இப்படிப்பட்ட ஆள் நான். ಸಾಧ್ಯ ಆದ್ರೆ ಹುಚ್ಚಿನ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲೇ ಸೇರಿಸ್ಬಿಡ. காஃபி குடிக்கலன்னா வாழ முடியாதா? ಕಾಫಿ ಕುಡಿಯದೇ ಹೋದ್ರೆ ಆಗಲ್ಲ, செத்துருவா போற, ಸತ್ತೋಗ್ತೇನು. குடிச்சு ஒரு நாள் போடணும், காஃபி குடிக்காம உன் தலை வெடிக்குதான் நான் பாக்குறேன், இன்னைக்கு நடக்கட்டும்னு உட்காந்து. ಒಂದ್ ದಿವಸ ಕಾಫಿ ಕುಡಿಯದೆ ತಲೆ ಒಡೆದೋಗ್ತದ ಅಂತ ನೋಡ್ತೇನೆ. இதெல்லாம் நிறைய கேட்குறோம். ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைனா கறி எடுக்கலாம், அவ்வளவுதான் சார். ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ, ಭಾನುವಾರ ಆಯ್ತಂದ್ರೆ ಮಾಂಸ ತೆಗೆದೇ, ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பிடலாம், அவ்வளவுதான். ಭಾನುವಾರ ಆಯ್ತಂದ್ರೆ ಮಾಂಸ ತಿಂದೇ ಹೋದ್ರೆ ಅಷ್ಟೇ. அவனுக்கு சோறே இல்லைங்க,
ಅಲ್ಲಲ್ಲಿ ಅವ್ರವ್ರಿಗೆ ಊಟನೇ ಇಲ್ಲ. இது பாருங்க, இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு அந்த பார்டர் தாண்டி வர தெரியல. ಅವ್ರಿಗೆ ಏನಂದ್ರೆ ಆ ಪ್ರಾಕಾರ ಬಾರ್ಡರ್ ದಾಟಿ ಬರಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. நிறைய கிறிஸ்தவங்க கூட அப்படி ஆயிட்டாங்க. ಇವತ್ತು ಹಲವು ಕ್ರೈಸ್ತರು ಹಿಂಗ ಆಗಿದ್ದಾರೆ. எனக்கு இருக்குது, ನನಗಿದೆ, என் புள்ள நல்லா இருக்குது, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ பேங்க்ல இருக்குது, ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಇವೆ, எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, ನಮಗೆ ಸಾಕಾದ ಮಟ್ಟಿಗೆ ஸ்தோத்திரம், ನಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರ. அது இல்ல, ಇಲ್ರಿ ಅದಲ್ಲ. அது மேல ஒரு உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது பாருங்க. ಅಲ್ಲಿಂದ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಇದೆಯಲ್ಲ. ஏதோ ஒன்று உறுத்துது பாருங்க. ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಏನೋ ಒಂದು ಪ್ರೇರಣೆ ಆಗ್ತಿದೆ. ஏதோ ஒன்று அவன் மனதை போட்டு கொடாயுது. ಯಾವುದೋ ಅವನ ಮನಸ್ಸನ್ನ ಹಾಕಿ ಹಿಂಡ್ತಾ ಇದೆ. அழுகுறான், ಅಳ್ತಿದ್ದಾನೆ. எப்படி அழுக முடியும்? ಹೆಂಗ್ ಅಳಿಲಿಕ್ಕಾಗುತ್ತೆ? யாராவது சொல்லி கொடுத்தாங்க? ಯಾರಾದ್ರೂ ಏನು ಹೇಳ್ಕೊಟ್ರ? எங்கேயோ வெறிக்கப்பட்டிருக்குது, எருசலேம்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துருச்சு. ಎಲ್ಲೋ ಯೆರೂಸಲೇಮಿನ ಎಲ್ಲೋ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹತ್ತಿ ಉರಿದಿದೆ. கண்ணில் கூட பார்க்கல, அது ಕಣ್ಣಿಂದ ಕೂಡ ನೋಡ್ಲಿಲ್ಲ. அதுல கேட்ட உடனே ವರ್ತಮಾನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದೆ. அதுதான் உடைக்கப்பட்ட தன்மை, ಅದೇ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿ. இப்ப ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ಸ್ವಾಮಿ, ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? என்னால முடியலையே, நான் வந்து இப்ப பாருங்க ஒரு அடிமையாயிட்டேன். ஆண்டவரே ನೋಡ್ರಿ, ನಾನು ಒಂದು ದಾಸನಾಗ್ಬಿಟ್ನಲ್ಲ ದೇವ್ರೆ. அடிமையா தான் இங்க இருக்கிறேன், ஆனா நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன். ದಾಸನಾಗಿದ್ರು ಉತ್ತಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ. எப்படி செய்வேன் இதை? ನಾನು ಇದನ್ನ ಹೆಂಗ್ ಮಾಡ್ಲಿ? இதை கேட்கும் போது அவனால சாப்பிட முடியல. ಇದನ್ನು ಕೇಳುವಾಗ ಅವನಿಂದ ಊಟ ಮಾಡಲ್ಲ. உபவாசித்தின்னு வருது. ಹಂಗಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಅಂತ சில நாளாய் துக்கிக்கிறான். ಕೆಲವೊಂದು ದಿನಗಳ ಕಾಲ ಆತನ ಶೋಕಿಸುತ್ತಾ மன்றாடி ವಿಜ್ಞಾಪಿಸಿ, என்னென்ன வார்த்தை அது பாருங்க, அழுது ದುಃಖಿத்து ಉಪವಾಸಿத்து மன்றாடி. ಅವನು ಅತ್ತು ದುಃಖಿಸಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ. அது பேர் புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. கர்த்தர் அதை கேட்டார், ದೇವರು ಅದನ್ನು ಕೇಳ್ದ. அது பேர் தெரியும். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ? கர்த்தர் அதை கேட்டார், ದೇವರು ಅದನ್ನು ಕೇಳ್ದ. சும்மா விடல ஆண்டவர். ದೇವರೇನೋ ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ಲಿಲ್ಲ, அந்த ராஜாவோட இருதயத்தை மாத்துறாரு. ಅರಸನ ಹೃದಯವನ್ನೇ ತಿರುಗಿಸ್ತಾನೆ. நெகேமியா கிட்ட சொல்றாரு, நான் என்ன செய்யட்டும்? ನೆಹೆಮೀಯನ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನೇನ್ ಮಾಡ್ಲಿ? சொல்றான் இந்த மாதிரி. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಈ ತರ. அந்த ராஜா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறான். ಕೂಡಲೇ ಅರಸನ ಒಂದು ಪತ್ರ ಬರೆದು ಕೊಡ್ತಾನೆ. அதை செய்யறதுக்கு போதுமான உதவிகளை அந்த ராஜா பக்கத்துல கொடுக்க சொல்லி லெட்டர்ல கொடுக்குறான். ಅದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಅವನಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗ ಪತ್ರದ ಮೂಲಕ அவனே கொஞ்சம் கொடுத்து அனுப்புறான். ಅವನೇ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾನೆ. தைரியமா போ, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗು, போய் எல்லாம் முடிச்சுட்டு வான்னு அனுப்புறான். ಹೋಗಿ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಾ. ஆமென். ಆಮೆನ್. அது மாதிரி புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? சாத்தியமே இல்ல, ಸಾಧ್ಯತೆನೇ ಇಲ್ಲ. ஏன்னா அவனால அங்க ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை கூட இல்ல, ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಪದಗಳು ಕೂಡ ಇಲ್ಲ. ஒரு உடைக்கப்பட்ட ஒரு 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 உடைக்கப்பட்ட ஒரு தன்மை, ஒரு நேரம், ಒಂದು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸಮಯ, ಒಂದು ಸ್ಥಿತಿ. இதெல்லாம் வந்து பாருங்க, சொல்லி வராது, திடீர்னு வரும். ಇದೆಲ್ಲ ಹೇಳಿ ಬರಲ್ಲ, ಅಕಸ್ಮಾತ್ ಆಗಿ ಬರ್ತದೆ. இதெல்லாம் ஒரு வந்து சொல்ல போனா திடீர்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு. ಇದೆಲ್ಲ ಹೇಳಕ್ ಹೋದ್ರೆ ಅಕಸ್ಮಾತ್ ಆಗಿ ಏನೋ ಒಂದು ನಡೆದೋಯ್ತು. திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு, ಅಕಸ್ಮಾತ್ ಆಗಿ ಕೆಲಸ ಹೋಯ್ತು. என்ன பண்ணுவீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், தலையெல்லாம் சுத்திடும், ஐயோ என்ன பண்ண போறோம், ಹಂಗೆ ಒಂಥರ ಆಗ್ಬಿಡ್ತದೆ, ತಲೆಲ್ಲ ಸುತ್ತೋಗ್ತದೆ. ಏನ್ நிதானிக்கிறதுக்கே டைம் ஆகுது நமக்கு. ಅದನ್ನು ನಿಧಾನಿಸಲು ಅದ್ರ ಸಮಯ ಹಿಡಿತದೆ. அதை நிதானிச்சு அதை புரிஞ்சு சரி இதை செஞ்சிடலாம், இது ஒரு வழி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது. ಅದನ್ನು ನಿಧಾನಿಸಿ ಸರಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಇದೆ ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ತದೆ, கஷ்டமாயிடுது. ஆமென், ಆಮೆನ್. அப்போ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் போது ஒருவேளை ஒன்றும் முடியல, பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களால் அந்த நேரத்தில் ஏதோ முடியலன்னா கூட அப்போதான் உங்கள் கண் தானாக அங்கே ஒரு கண்ணீரை கொட்டிடுது. ನೋಡಿ, ಜೀವನದಲ್ಲಿ ಇಂಥ ಸ್ಥಿತಿಗಳು ನೀವು ಹಾದು ಹೋಗೋದಿದ್ರು ಎದುರುಬೇಡಿ. ಆ ಮಾತುಗಳು ಬರೆದಿದ್ರು ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿನ ಮೂಲಕ ಅದು ಕಣ್ಣೀರಾಗಿ ಹೊರಗಡೆ ಬಂದು கர்த்தர் ஒரு பதில் கொடுக்குறாரு. ಕರ್ತನ ಅಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ, அதை கேட்குறார், ಅದನ್ನು ಕೇಳ್ತಾನೆ. அங்கே வந்து எதுவுமே சொல்லலை, ஆனால் அவர் எல்லாம் புரியும். ಅಲ್ಲಿ ಏನು ಆಡ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ತಾನೆ. வாயே தரகல நீங்க, ಬಾಯೇ ತೆರೀಲಿಲ್ಲ, ஆனா அந்த வர கண்ணீருடைய உணர்வுகள் எல்லாம் வார்த்தைகளாய் கர்த்தருக்கு தெரியும். ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬರುವ ಕಣ್ಣೀರಿನ ಮೂಲಕ ಭಾವನೆಗಳೆಲ್ಲ ಏನಿದೆ ಅದೆಲ್ಲ ಮಾತುಗಳಾಗಿ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್. அவ்வளோ அருமையான வார்த்தைகள் சொல்றார் பாருங்க. ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದ ಮಾತಿಲ್ಲ. வாங்களே, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் ಬನ್ನಿ, ಎಜ್ರನ ಗ್ರಂಥ 10ನೇ ಅಧ್ಯಾಯ. எஸ்ரா நெகேமியா கருத்து தான் வரும். அப்படியே எஸ்ரா நெகேமியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯ. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளையின் மகா பெரிய சபை அவ்விடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார். ಎಜ್ರನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಅಳುತ್ತಾ
ದೇವರ ಆಲಯದ ಮುಂದೆ ಬಿದ್ದಿರಲು ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರು ಪುರುಷರು ಮಕ್ಕಳು ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೂಟವಾಗಿ ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂಡಿಕೊಂಡರು. ಜನರು ಬಹಳವಾಗಿ ಆಪ್ತರು. ஒரு இந்த சூழ்நிலையும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಸಂದರ್ಭ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದದ್ದು. பாருங்க, எஸ்ரா வந்து இப்போ அந்த எல்லாமே ஒரு 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 நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அந்த ஆலயத்தின் மத்தியில் அதை கட்ட முடியாமல் அது ஒரு போராட்டம், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிடுது. ಅಲ್ಲಿ ಆಲಯದ ನಡುವೆ ಅದನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕಾಗದೆ ಬಹಳ ಹೋರಾಟದ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭ ಅದು. இப்போ அந்த இடத்துல என்னன்னு சொல்றது? ಈಗ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳೋದು? எப்படிப்பட்ட காரியத்தை சொல்றது? ಎಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳೋದು? ஏன்னா இப்போ ஜனங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நெகேமியா காலம் சொன்னோம் இல்லையா, அது முன்னாடியே இது உடைக்கப்படும் எல்லாம் ஒன்று தான். எஸ்ரா நெகேமியா எவ்வளோ ஒரே காலகட்டத்தில், ಎಜ್ರಾ ನೆಹೆಮ್ಯ ಒಂದೇ ಕಾಲಾವಧಿಯಲ್ಲಿ ಬದುಕಿದಂಥವ್ರು. இவங்கெல்லாம் போய் இந்த அந்நிய ஜனங்களோட போய் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ಇವರು ಕೆಲವೊಬ್ರು ನೋಡಿದ್ರೆ ಅನ್ಯ ಸ್ತ್ರೀಯರೊಡನೆ ಸೇರಿ ಮದುವೆ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. இது வந்து இப்போ ஒரு பெரிய குழப்படி ஆயிட்டாங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೊಂದಲ. ஏன்னா தேவன் வந்து கோத்திரங்கள் வாயில எல்லாம் பிரித்து வச்சிருக்கிறாரு, இப்படி நடந்து போச்சே. ದೇವರು ಕುಲಗಳಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿದ್ರೆ ಈ ರೀತಿ ಆಯ್ತಲ್ಲ. அந்நிய ஜாதியுடன் போய் விவாகத்தை பண்ணிக்கிறாங்க. ಅನ್ಯ ದೇಶೀಯರೊಡನೆ ಹೋಗಿ ವಿವಾಹ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರಲ್ಲ. இப்போ இது வந்து எஸ்ராக்கு இது என்ன செய்யுதுன்னே தெரியல. ಎಜ್ರನಿಗೆ ಈಗ ಇದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೋ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. இப்போ உடனே எஸ்ரா என்ன செய்யறா, இதை எப்படி சீராக்குறதுன்னே தெரியல. எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒரு மாதிரி கலந்து ஒரு மாதிரி ஓடுது. ಕೂಡಲೇ ಎಜ್ರನಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಎಲ್ಲ ಕರೆತು ಬೆರೆತು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಈ ರೀತಿ ಹೋಗ್ತಿದೆಯಲ್ಲ. உடனே அவன் ஆண்டவர்கிட்ட தான் வரான். ಮತ್ತೆ ಅವನು ದೇವರ ಹತ್ರನೇ ಬರ್ತಾನೆ, விண்ணப்பம் பண்றான், ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡ್ತಾನೆ, அறிக்கையிடுறான். ಅಲ್ಲಿ ಅರಿಕೆಯನ್ನು ಇಡ್ತಾನೆ. இப்போ விண்ணப்பம் பண்ணிட்டு அறிக்கையிடுறான், ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪಿಸಿ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. ஜனங்களை மீண்டும் ஆண்டவரே இவளை உள்ள கொண்டு வரும் ಕರ್ತನೆ ಮತ್ತೆ ಈ ಜನರನ್ನ ಒಳಗೆ ತನ್ನಿ. தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக தாழ விழுந்து கிடக்குறான். அப்படியே ಅವನು ದೇವರ ಆಲಯದ ಮುಂದೆ ಹಾಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. ஏன்னா இப்போ அவனுக்கு புரியுது இதெல்லாம் வந்து மேசியா வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடையாகும். ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ, ಮೆಸ್ಸಿಯನ್ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಡಚಣೆ ಆಗ್ತದೆ. இது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமாச்சே, ಬಹಳ ಮುಖ್ಯವಲ್ವಾ? அந்த இடத்துல தான் இது நடக்குது பாருங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇದು ನಡೆಯೋದು. ಕಷ್ಟ இல்லையா? இது வந்து சொல்ல முடியாது, ಇದನ್ನು ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ஒரு சில நேரத்தில் அந்நிய இதில் கல்யாணம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னும் போது நேரத்தில் அது நம்ம சால்வ் பண்ணலாம், பேசிடுறோம். சில நேரத்தில் பண்ணோன்னா அது வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ಅನ್ಯರಲ್ಲಿ ಬೆರೆತು ಹೋಗಿ ಮದುವೆ ಆಗ್ತಾರಂತ ಹೇಳುವಾಗ ಪರಿಹಾರ ಏನೋ ಕೊಡ್ಬೋದು, ಆದರೂ ಅದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದದ್ದು, ನೋವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂಥದ್ದು. அது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல, ಅಷ್ಟು ಸುಲಭ ಇಲ್ಲ ಅಲ್ಲ. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ಟು கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ವಿ, மெய் கடவுள் தெரியுது, ಇದೇ ನಿಜ ದೇವರಂತ ಗೊತ್ತಾಗ. ஏதோ ஒரு அந்நியத்துக்குள்ள அப்படி போகும்போது பசங்க பிள்ளைங்களோ மற்ற காரியங்களோ அப்படி போய் இதில் போய் ಸಿಕ್ಕುಂಡ್ರುವಾங்களೋ ಮಾಟಿக்குவாங்களோ, ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಅಥವಾ ಇನ್ನಿತರರು ಅನ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದರ ಪದ್ಧತಿಗಳು ಸಿಕ್ಕಿಕೊಂಡ್ರು, தலைமுறை திரும்பிருமோ, ಏನೋ ನಮ್ಮ ತಲೆಮಾರು ಹಂಗೆ ತಿರುಗೋಗ್ತದೇನೋ, அப்படி ஏதாவது போயிட்டாங்கன்னா ಈ ರೀತಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ அது கஷ்டம், ரொம்ப ಕಷ್ಟ. ಅದು ಬಹಳ ಕಷ್ಟ. ಇರೋದ್ರಲ್ಲೇ சொல்லப்போனால் அது ஒரு ரொம்ப வேதனை. ಇರೋದ್ರಲ್ಲೇ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ತುಂಬಾನೇ ವೇದನೆ. இதை வந்து என்ன செய்யறது, ಇದನ್ನೀಗ ಏನ್ ಮಾಡೋದು? இப்போ நம்ம லூஸும் பண்ண முடியாது, ನಾವು ಕಳ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ಆಗಲ್ಲ, அந்த உறவை இழந்து போயான்னு தள்ளிடவும் முடியாது. ಆ ಬಾಂಧವ್ಯ ಏನಿದೆ ಇದು ಹೋಗ್ಲಿ ಬಿಡೋದು, ಮುರಿದು ಬಿಡೋಕೆ செய்து வைக்கணும்னாலும் வேதனையான விஷயம். ಅದನ್ನು ಸೇರಿಸಿ ಕೂಡಿಸಿ ಇಡಬೇಕಂದ್ರೂ ನೋವಿನ ವಿಚಾರ. இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ண போறோம்? ಈಗ ಇದನ್ನ ಹೆಂಗ್ ಸರಿ ಮಾಡೋದು? அறிவுபூர்வமா சாத்தியமே தெரியல, ಬುದ್ಧಿಪೂರ್ವಕವಾಗಿ ಸಾಧ್ಯತೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. உறவு ಒಂದು ಕಡೆ, ஒரு பக்கம் தேவனுடைய கட்டளை, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ದೇವರ ಆಜ್ಞೆ. இதுல எதை நான் வந்து முன்ன வந்து நிக்க வருது? ಇದರಲ್ಲಿ ಯಾವುದ್ರಲ್ಲಿ ನಾನು ಮುಂದಾಗಿ ಬಂದು ನಿಲ್ಲೋದು? அதுதான் எஸ்ராக்கு நடந்தது, ಅದೇ ಎಜ್ರನಿಗೆ ನಡೆದಿದ್ದು. ஆமென், ಆಮೆನ್. சொல்ல முடியாது. சில இதெல்லாம் வந்து பாருங்களேன், நானும் ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தில் வரும்போது ரொம்ப ஒய்யாரமெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ನಾನು ಪ್ರಾರಂಭ ದಿನದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬರುವಾಗ ತುಂಬಾ ವೈರಾಗ್ಯದಿಂದೆಲ್ಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஒய்யாரமான ಕ್ಷಮಿಸಿ, ಬಹಳ ಉನ್ನತಮಯವಾಗಿ. ஒய்யாரம்னு சொன்னால் எல்லாம் அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண உண்டு. ಅಂದರೆ ಅದು ಮಾತ್ರನೇ ಎಂಬುದಾಗಲ್ಲ, அவ்வளோ இதெல்லாம் எனக்குள்ளே வந்துருது பாருங்க. ಆ ರೀತಿಯಲ್ಲೆಲ್ಲ ಒಳಗೆ ಬಂದಿದೆ. ஆனால் நாள் ஆகும்போது ಅದರ ದಿನಗಳು ಕಲಿತಾ ಇದ್ದಂಗೆ ஒரு முதிர்ச்சி வருது இல்லை,
ಒಂದು ಪರಿಪಕ್ವತೆ ಬರ್ತದಲ್ಲ, ಇದೆல்லாம் ஏங்க அப்படி என்ன ஒரு ஆச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ಆ ರೀತಿ ಏನಾದ್ರೂ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಆ ಕುಟುಂಬ ಎಷ್ಟು ಕಷ್ಟ, உறவுகள் எப்படி கஷ்டப்படுது, ಆ ಬಾಂಧವ್ಯಗಳು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡುತ್ತೆ, எப்படி சீராக போறாங்க. ಅದನ್ನ ಹೆಂಗ್ ಸರಿ ಮಾಡೋದು? விட முடியல. இந்த பக்கம் குடும்பம், ಈಗ ಬಿಡಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. கடவுள், ಒಂದು ಕಡೆ ಕುಟುಂಬ, நடுவுல நிக்கிறோம், ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ತೇವೆ. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும்? ಇದಕ್ಕೆ ಏನಂತ ಪರಿಹಾರ ಹೇಳೋದು? கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும். ದೇವರ ತನ್ನೇ ಹೇಳಕ್ಕಾಗೋದು. கர்த்தர் தான் அவங்கள ரட்சிக்க முடியும். ದೇವರೇ ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದು. அது மாதிரி புரியுது. ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. இதை பரவாயில்ல, நீங்க அப்படியே கால்குலேட்லாம் பண்ணி பேசிட முடியாது. ಇದನ್ನ ಪೂರ್ತಿ ಲೆಕ್ಕಾಚಾರ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ತೆಗೆದು ಹಾಕ್ಬಿಡ್ರಿ, ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ஒன்றும் இல்லை, தள்ளி விடுங்க அப்படின்னு ಏನಿಲ್ಲ, ಹಂಗೆ ತಳ್ಬಿಡ್ರಿ. தெரிஞ்ச எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு பாஸ்டர். அவர் எனக்கு டீச்சராக இருந்தவர் பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது. ನಾನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದಂತ ಕಾಲಾವಧಿಯಲ್ಲಿ, அதுக்கு முன்னாடி, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಅವರು ಟೀಚರ್ ரட்சிக்கப்படல, ಆಗಿನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாரு. ಆಗ ಅವ್ರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರು. ரொம்ப வைராகியமான ஒரு மனுஷன், ಬಹಳ ಅಭಿಮಾನ ಉಳ್ಳವರು ಅವರು, ரொம்ப வைராகியமான, ತುಂಬಾನೇ ಅಭಿಮಾನ. என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ಪಾಸ್ಟರ್ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ. ஆனால் அவரை பார்த்தா எல்லாருக்கும் பயம், யாரையுமே பிடிக்காது. ಆದ್ರೆ ಅವ್ರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಯಾರಿಗೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. வராத ஓடிடுவாங்க எல்லாரும். ಅವ್ರು ಬರ್ತಾರಂದ್ರೆ ಓಡೋಗೋರು. எலியா மாதிரி அப்படியே அக்னி இறக்கிடுவார். அப்படியே ಎಲಿಯಂತರ ಅಗ್ನಿನ ಇಳಿಸ್ಬಿಡೋರು. முட்டியில நின்று ஜெபம் பண்ணாருன்னு சொன்னா, ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಇದ್ದು அவர் ಪ್ರಾರ್ಥನೆ, முன்னாடி நீங்க முட்டி போட்டீங்கன்னு சொன்னா, ಅವ್ರ ಮುಂದೆ ನೀವು ಮೊಣಕಾಲ அவர் ಹಾಕಿದ್ರೆ எவ்வளவு நேரம் முட்டியில் நிற்கிறாரு அவ்வளவு நேரம் நீங்க நின்று ஆகணும். அந்த மாதிரி நிப்பாம, ಎಷ್ಟೊತ್ತು ನಿಲ್ಲಕ್ಕಾಗುತ್ತೋ ಅಷ್ಟೊತ್ತು ಅವ್ರು ನಿಲ್ಲೋರು. அப்படின்னா சும்மாலாம் இல்லை, அவர் 10 மணி நேரம் நிற்பார். அந்த ஆள் ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ, 10 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನಿಲ್ಲೋರು. வைராகியெல்லாம் அந்த மனுஷன்கிட்ட பாருங்க, சிலதெல்லாம் அறிவு கேட்டது இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப வைராகியம் முடிச்சேன். ವೈರಾಗ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ತುಂಬಾನೇ ಅತಿಯಾದ ವೈರಾಗ್ಯ. பணம் காசுல இருந்து விசுவாசத்திலிருந்து பயங்கர ಮೊರಟಾன ஒரு மனுஷன். ಹಣಕಾಸಿನ ವಿಚಾರದಿಂದ, ವೈರಾಗ್ಯದಿಂದ ಬಹಳ ಒಂದು ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿರುವಂಥ ಮನುಷ್ಯ. அவர் பொண்ணு ஒரு அந்நிய மார்க்க மனுஷனை, கிறிஸ்துவ அல்லாத ஒரு மனுஷனை ಕಾದಲ್ திருமணம் செய்தாங்க. ಒಂದು ಅವರ ಮಗಳು ಒಂದು ಅನ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿರೋ ಒಬ್ಬನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಮದುವೆ ಆಗ್ಬಿಟ್ಲು. ಇವ್ರ சொல்லலை, ಇವ್ರ ಹತ್ರ ಹೇಳಲಿಲ್ಲ. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு, ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಒಪ್ಪಲ್ಲ. போய் இவர்கிட்ட சொல்லாமே ஃப்ரெண்டுங்களோட போய் திருமணம் பண்ணிட்டாங்க. ಅದನ್ನು ಹೇಳದೇನೆ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಹೋಗಿ ಮದುವೆ ಆಗ್ಬಿಟ್ಲು. ಇವರು ಸ್ಟಿಲ್ ಡೆತ್ ವರಿ ಮಣಿಗவே இல்லை. ಕೊನೆ ಅವ್ರು ತಮ್ಮ ಮರಣದ ಪರ್ಯಂತವರೆಗೂ, ನಾನು போய் எவ்வளோ பேசிட்டேன், ನಾನು ಎಷ್ಟೋ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟೆ, ஒன்று கூட வளைஞ்சு கொடுக்கல. ಸ್ವಲ್ಪನೂ ಬಿಟ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ. மனைவி பேசினாங்க, வளைஞ்சு கொடுக்கல. ಹೆಂಡತಿ ಮಾತಾಡಿದ್ರು ಬಿಟ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ. நிறைய நண்பர்கள் அவர்கிட்ட, அவருடைய ஏஜ் ரொம்ப சீனியர் பாருங்க. எனக்கு சார்னா அவர் எனக்கு அவருக்கு ரொம்ப ವಯಸ್ಸು இருக்கும் பாருங்க. ನನಗೆ ಸರ್ ಅಂದರೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಅವರ ಕಾಲಾವಧಿಯ ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ಹೋಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ಯಾರಿಗೂ வளைஞ்சு கொடுக்கல, ಯಾರಿಗೂ ಬಿಟ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ. நான் மூஞ்சிலே முழிகாத நபர் ஸ்டில் ಸಾವಿರ ವರೆயும் பார்க்கவே இல்லை. அவர் ನನ್ನ ಮುಖವನ್ನೇ ನೋಡ್ಬೇಡ ಅಂತ ತಾನು ಸಾಯೋ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನೋಡಲಿಲ್ಲ. நம்ம ரொம்ப ಅழுದಾங்க, ಬಂದು ತುಂಬ ಹತ್ರ சொன்னேன், ಇಲ್ಲ ಇಲ್ಲ அப்படி இருக்கக்கூடாது. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು இல்லಲ್ಲ ಹಂಗಿರಬಾರ್ದು. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ ಹಂಗಿರಬಾರ್ದು, அவங்களுக்கு அவர் இருக்கக்கூடாது, நீங்கள் பேசுங்க, ನೀವು ಮಾತಾಡಿ, ஏற்றுக்கொள்ளுங்க, ಸ್ವೀಕರಿಸ್ರಿ. ஒரு காலம் வரும், ಒಂದು ಕಾಲ ಬರ್ತದೆ, கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். ಕರ್ತನು ಒಂದು ರಕ್ಷಣೆ ಆಜ್ಞಾಪಿಸ್ತಾನೆ. சில நேரத்தில் நமக்கு அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ಕೆಲವು ಬಾರಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ಲಿಕ್ಕೆ ಮಾತುಗಳಿಲ್ಲ. ஆனால் அந்த உடஞ்ச இருதயம் ஒரு அழுகை நம்மகிட்ட வந்து, ಆದರೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಹೃದಯ, நீங்கள் ಅಳುವಿಕೆ. இவ்வளோ வருஷம் உங்களுக்கு 2 பேரும் நடுவில் அழுத அந்த கண்ணீருக்கே கடவுள் ஒரு உத்தரவு கொடுத்துருவார் தைரியமா. ಇಷ್ಟು ದಿನ ಇವರು ಹತ್ತಿದ್ದಕ್ಕೇನೆ ಆ ಕಣ್ಣೀರಿಗೆ ಒಂದು ಉತ್ತರ ದೇವರು ஒரு இறக்கம் காமிச்சிருவார், ಒಂದು ಕರುಣೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ಗೊತ್ತಾ ஏன்? ಯಾಕೆ? இது சொல்ல முடியாது, ಇದೆಲ್ಲ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. இது எப்படி இஸ்ரா போய் என்னன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு போங்க, நீங்க பாதி போயிடுங்க, நீங்க வந்துருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க, பிரிச்ச முடியாது. ಎಜ್ರಾ ಹೋಗಿ ಏನ್ ಹಿಂಗ್ ಮಾಡಿದ್ರಿ, ನೀವೆಲ್ಲ ಆ ಕಡೆ ಹೋಗ್ರಿ, ಹಿಂಗ್ ಬಂದ್ಬಿಡ್ರಿ ಅಂತ டைவர்ஸ் பண்ணி விடு, கல்யாணம் ஆனதுல ಮದುವೆ ಆದದೆಲ್ಲ ವಿಚಾರ அப்படிலாம் சொல்ல முடியாது, ಹಂಗ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. இப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டமா மாறிடுச்சு. ಅವನೊಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟವಾಗಿ ಬದಲಾಗ್ಬಿಡ್ತು. அந்த போராட்டத்துல தான் அவன் என்ன செய்யுதுன்னு தெரியாம, ಹೋರಾಟದ ಮಧ್ಯೆ ಅವನಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು பண்ணி அறிக்கை செய்து அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி போய் விழுந்துறான். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಅಳುತ್ತಾ ದೇವರ ಆಲಯದ ಮುಂದೆ ಹೋಗಿ ಅಡ್ಡ இஸ்ரவேல் எல்லாரும் இதை பாக்குறாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ರು ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾರೆ, புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும், ಸ್ತ್ರೀಯರು ಪುರುಷರು ಎಲ್ಲರೂ, இது இப்படி ஆயிப்போச்சு, ಏನಪ್ಪ ಇದು ಹಿಂಗಾಯ್ತಲ್ಲ, இப்ப இதை சீர்படுத்துவார் ஆண்டவர், பண்ணணும். ಈಗ ದೇವರು ಇದನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕು. ஜனங்களெல்லாம் மிகவும் அழுதார், ಜನರೆಲ್ಲ ಬಹಳವಾಗಿ ಅತ್ತರು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? அப்ப கடவுள் அதை கேட்டாரு ಅಂದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನು ಕೇಳಿದ್ರು, ಅಂದ್ರೆ ಕೇಳಿದ್ರು. கர்த்தர் அதை நிராகரிக்கல, ದೇವರು ನಿರಾಕರಿಸಲಿಲ್ಲ.
ಅಳುವணுன்றதுக்காக ಅಳು ಅಳು கடவுள் கேட்பார், ಅಳು ಅಳು அப்படின்னு ಅಳುವಿಲ್ಲ. இதெல்லாம் ಅಳು ಅನ್ನೋ ಮಾತ್ರಕ್ಕೆ ಎಲ್ರು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅಳ್ರಿ ಅಳ್ರಿ ಅಳು ಅಳುವ್ರಿயா இல்லை வெங்காயத்தை பிடிச்சி ಕಣ್ಣಿல் விட்டு அப்படி ಅಳುವಿಲ್ಲ. ಇದು ಅಳ್ತೀರಾ ಅಥವಾ ಈರುಳ್ಳಿ ಹಿಂಡಿ ಕಿವಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕಲ್ಲ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ ಇದು. அப்படி ಅಳವಿಲ್ಲ. ಇದು ಹಂಗ ಅಳಿಸ್ಲಿಲ್ಲ. ಇದು ஒரு broken heart. ಇದು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಹೃದಯ. அப்படியே ஒரு தேசமே, ಇಡೀ ದೇಶನೇ ஒரு கடினமான சூழ்நிலை, ಬಹಳ ಕಠಿಣವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. எப்படி இருக்கும்ல, ಹೆಂಗಿರ್ಬೇಕಲ್ಲ சொல்ல முடியல, ಹೇಳಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ, ಕಷ್ಟ. இந்த மாதிரி நீ யாராவது இருந்திருக்கீங்களா? ಈ ರೀತಿ ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಿದ್ದೀರಾ? நான் இருக்கேன் பாருங்க. நான் சில நேரத்தில் யாராவது இந்த வியாதியில் போகும்போது சில நேரத்தில் அவளை ஜெபிக்கிறதுக்கு போவேன். டோட்டலாக இல்லைன்ட்டாங்க டாக்டர்ன்னும் போது அந்த இடத்துல என்னத்தை சொல்கிறதாண்டவரே தெரில எனக்கு. ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம், உங்கள் இறக்கம், அந்த இறக்கம் இவங்க மேலே இறங்கட்டோன்னா அது இருக்கிறேன் நான். ನೋಡ್ರಿ, ಕೆಲವೊಬ್ರು ರೋಗಿಗಳನ್ನ ನೋಡೋಕೆ ಹೋಗಿ ಡಾಕ್ಟ್ರಿಂದ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳೋದು ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ, ದೇವರೇ ಇವರನಿಗೆ ಕರುಣಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕಣ್ಣೀರು. அங்கே வந்து நின்று நான் கட்டுறேன், ಅಲ್ಲಿ ಇವಾಗ ನಿಂತ್ಕೊಂಡು ನಾನು ಓಡು ಓಡು என்ன பண்ற பாரு, ಸೈತಾನೆ ನೀನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ ನೋಡು, விசுவாசத்தை பார்த்து மலை மாதிரி உன்னை பேர்க்க போறேன், ನಾನು ವಿಶ್ವಾಸದ ಬೆಟ್ಟದಂತೆ ನೀನು ತೆಗಿತೇನೆ. இல்லை நாங்க டோட்டலா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்ற அந்த வார்த்தையை கேட்கறது கூட அவருக்கு பலன் கிடையாது. ಇಲ್ಲ, ನಾನು ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಲಿಕ್ಕೂ ಅವರಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲ. அங்க வந்து நான் மலையை பெறுகிறேன், வேரோட புடுங்குறேன், கடல்ல நடப்படுறேன் அப்படிலாம் பேசி சர்க்கஸ் பண்ண முடியாது. ಬೆಟ್ಟನ ತೆಗಿತೇನೆ, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇಡ್ತೇನೆ ಅಂತ ಸರ್ಕಸ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அப்படி நான் பண்ணன்னு வைங்களேன், ಆ ರೀತಿ ಮಾಡಿದೆ நிச்சயமா அந்த ஜெபம் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மேன்மையா 4 பேர் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. ನಿಶ್ಚಯವಾಗಿ 4 ಮಂದಿ ಅದನ್ನು ಕೇಳಿ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಎನಿಸ್ತಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ. அங்க வந்து டோட்டலா போயிடுச்சு, எல்லாம் சொல்லிட்டாங்க இனி வந்து சான்ஸ் இல்லைன்னு. ಅಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಇನ್ನೂ ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்ப நான் உண்மையில அந்த இடத்துல நின்று இருந்திருக்க பாருங்க. ನಿಜವಾಗ್ಲೂ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ, அப்படியே வானத்துக்கு நேரா கையெடுத்து சொல்லி இருக்கிறேன், ಆಕಾಶದ ಕಡೆ ಕೈ ಎತ್ತಿ. எனக்கு இப்ப ஜெபிக்க முடியல ஆண்டவரே, ನನಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲು என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறது, ಯಾವ ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. ஆனா வசனம் சொல்லுது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, உம்முடைய இரக்கம் மேன்மை பாராட்டும், ನಿಮ್ಮ ಕರುಣೆ ಅದು ಶ್ರೇಷ್ಠತೆ. இப்ப நீங்க ஒரு இரக்கத்தை காமிக்கணும், வேற வழி தெரியல. ಈಗ ನೀವು ಒಂದು ಕನಿಕರವನ್ನು ತೋರಿಸಬೇಕು. இப்ப உலக ரீதியான வார்த்தைகள் எடுத்து சொல்ல முடியல, ಈಗ ಲೋಕಾನುಸಾರವಾದ ಮಾತುಗಳು ತೆಗೆದು நூற்றுக்கணக்கான வசனத்தை அடுக்கி என்னால பேச முடியல, 106 ವಾಕ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಜೋಡಿಸಿ ಹೇಳಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. அதுமே நான் சொன்னது விளங்குது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? 12 வருஷம் உள்ள பாடுள்ள ஸ்திரீ மாதிரி அந்த வஸ்திரத்தை தொடுறேன், அவ்வளவுதான். 12 ವರ್ಷದ ತೀರಾ ಬಾಧೆಯ ಸ್ತ್ರೀ ಅಂತೆ ಆ ವಸ್ತ್ರದ ಮೂಲೆಯನ್ನು ಮುಟ್ತೇನೆ. இப்ப தொடுறேன், இப்ப ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ತೇನೆ. இதை தவிர எனக்கு தெரியல, ಇದನ್ನು ಹೊರತು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா நீர் அற்புதங்களை செய்வீர்னு எனக்கு தெரியும். ಆದ್ರೆ ನೀವು ಅದ್ಭುತಗಳು ಮಾಡ್ತೀರ ಎಂಬುದು ಗೊತ್ತಿದೆ. தேவன் அழுகையின் கண்ணீர்ல பார்க்கிறவர்ன்றது எனக்கு தெரியும். ನನ್ನ ದೇವರ ಅಳುವಿಕೆಯ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿದೆ. நிச்சயமா இது ஒரு இரக்கத்தின் பதிலை தருவீர், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಂದು ಕನಿಕರದ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತೀರಾ, மாற்றுவீர், ನೀನು ಬದಲಾಯಿಸ್ತಿ. இப்படி எத்தனையோ பேர் டெட்லைன்ல போனவங்களை கர்த்தர் வெளியில கொண்டு வந்ததை இன்னும் நம்ம சபையில் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ಈ ರೀತಿ ಮರಣದ ಒಂದು ಅಂತಿಮ ಅವಸ್ಥೆಗೆ ಹೋದವರೆಲ್ಲ ದೇವರು ಪುನಃ ಅವರನ್ನು ತಂದಿರೋದನ್ನ ನೋಡಿದ್ದೇವೆ. ಇವತ್ತಿಗೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂತವರಿದ್ದಾರೆ. அதனால எப்பவுமே நம்ம அந்த ஹோப் நமக்குன்னு இருக்கிற சிலதை வந்து கொலாப்ஸ் ஆகும் போது கத்தரை பூச்சிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு இது. ಹಂಗಾಗಿ ನಿರೀಕ್ಷೆ ಹದಗೆಟ್ಟ ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗುವಾಗ ದೇವರನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಳ್ಳೋದು ಇಂಥ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ரொம்ப அவசியம், அது ಬಹಳ ಮುಖ್ಯ, ரொம்ப முக்கியம். இதை வந்து இது ரொம்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இதை ஒரு சிலர் சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு உயிரில்லாத தன்மையாக கூட ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ஒரு உயிரோட்டம் உள்ளது, அதில் உணர்வுகளும் அடங்கி இருக்குதுன்ற. ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ರೀತಿ ಹೋಗುವಾಗ ಅದು ಜೀವ ಇಲ್ಲದೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಇಲ್ಲ, ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಜೀವಭರಿತವಾದದ್ದು, ಅದರೊಂದಿಗೆ ಇದು ಭಾವನಾತ್ಮಕವಾದದ್ದು ಸಹ இருக்குது. இது ஒரு உயிர், ஒரு உணர்வு இல்லை. கர்த்தர்கிட்ட போகும்போது உயிரே இல்லாமையா பேச வாழ்ற வாழ்க்கையை வச்சுக்கிறாரு. ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಿರ್ಜೀವ ಸ್ಥಿತಿಯೆಲ್ಲ ಹೋಗೋ ಥರ ಜೀವಿತ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்படி ஒரு 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 உணர்வு இருக்கிற ஆள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்க? சில நேரத்தில் இல்லையா, உணர்வு உள்ள ஒரு 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 மாதிரி ரொம்ப உடஞ்ச சில ஆட்கள்கிட்ட நீங்கள் போய் பேசும்போது, இல்லை அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு உறவோடு பேசணும். ಒಂದು ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿರುವ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ
ಆ ಅನುಭವ ಆ ಫೀಲಿಂಗ್ಸ್ ಒಂದಿಗೆ ಇರುವಂಥ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಅಥವಾ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದು ಒಂದು ಬಾಂಧವ್ಯದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೇವೆ. இப்போ எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, இல்லை நான் பேச நண்பர்கள்ட்டனாலும் எல்லாரும்னாலும் ஒரு சிலர் அதை ரொம்ப கை போட்டு தேர்த்தரக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி நேரங்களில் பயப்படாத, எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்க மாட்டியா, ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்கிற ஆட்கள்லாம் கூட இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி. ಪಾಶ್ರತ್ಗೆ ಎಷ್ಟೋ ಸ್ನೇಹಿತರು ಇದ್ರು, ಅದರಲ್ಲಿ ಬಹಳ ಆಪ್ತರಾಗಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಸಂತೈಸುವಂಥ, ಸಾಂತ್ವನ ಕೊಡುವಂಥ, ಎದುರುಬೇಡ, ಎಷ್ಟೆಲ್ಲ ದಾಟಿ ಬಂದಿದೆ, ಇದನ್ನು ದಾಟಿ ಬಂದುಬಿಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸಹ எவ்வளோ 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 பார்க்கலையா, ಎಷ್ಟೆಲ್ಲ ನೋಡಿಲ್ವಾ. அப்படி அந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், நம்ம கூட அப்படிப்பட்ட ஆட்கள் நிற்கிறாங்க. ಅಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಮ್ಮೊಂದಿಗೆ ನಿಲ್ತಾರೆ, இருக்கிறாங்க. எனக்கு சில நண்பர்கள் அப்படி இருக்கிறாங்க. ಆ ರೀತಿಯಾದ ಕೆಲವು ಸ್ನೇಹಿತರಿದ್ದಾರೆ. எல்லாத்தையும் போய் சொன்னால் அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் உடுத்து சும்மா இதெல்லாம் போய் ஒரு அவிசுவாசமாக தெரியல உனக்கு அப்படிலாம், அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கிட்ட கூட போக மாட்டேன் நான். ಕೆಲವೊಬ್ಬರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳುವಾಗ ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಆಡೋರ ಹತ್ರ ನಾನು ಅವ್ರ ಸಮೀಪನೂ ಹೋಗಲ್ಲ, கிட்ட கூட போகிறது ಹತ್ರನೂ ಹೋಗಲ್ಲ. ஏன்னா அவங்களுக்கு அறிவு இருக்கிற அளவுக்கு அந்த உணர்வும் உறவும் ஒன்றுன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ಅವರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇರುವಷ್ಟು ಆ ಒಂದು ಬಾಂಧವ್ಯನೂ ಸಾವಾಸ ಇದೆ ಅನ್ನೋ ತಿಳ್ಕೊಳ್ಳಲ್ಲ. அது ரெண்டும் கலந்து இருக்குது. உறவுன்னாவே அதில் ஒரு உணர்வு இருக்கணும், அதான் உயிரோட்டம் உள்ளது. அது ಒಂದು ಬಾಂಧವ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಭಾವನೆ ಇರಬೇಕು, ಅದೇ ಜೀವಂತವಾದಂಥ ಒಂದು ಅನುಭವ. ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பாருங்க, நம்ம அப்பா அம்மா இல்லை யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்போ அதை நம்ம வந்து பார்க்கும்போது அப்படியே இருக்க முடியாதுல்ல. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ತಂದೆನೂ ತಾಯಿ ತೀರ್ಕೊಳ್ಳುವಾಗ ಅದನ್ನ ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ. ஒரு காலம் வரும்போது நான் கடவுள்கிட்ட போகும்போது நீங்கள் யாருன்னா பக்கத்தில் வந்து என்னை பார்க்கணும், நிச்சயமாக உங்கள் கண்ணில் ஒரு தண்ணி நம்ம பாஸ்ட் இல்லாத போயிட்டாரே வரும். ಒಂದು ಕಾಲಾವಧಿಯಲ್ಲಿ ದೇವ್ರ ಹತ್ರ ನಾನು ಹೋದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ನೀವು ನೋಡುವಾಗ ಒಂದು ಕಂಪನ, ಒಂದು அங்கேயே அதுக்கு தானா கண்ணில் வரும், ಅದು ತನ್ನ ಕಣ್ಣಿಂದ ಬರ್ತದೆ. அதை பார்க்கும்போது அங்கே எனக்கு ஒன்றும் இருக்காது, உயிர் இருக்காது, ಅಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಅನ್ನೋದು ಇರಲ್ಲ, ஆனால் ஒரு உறவோடு அங்கே இருக்கும். அதை தொடுறது, ಆದರೆ ಒಂದು ಸಾವಾಸದ ಒಂದು ಭಾವನೆ ಮುಟ್ಟೋದು, ಬಾಕ್ஸை தொடுறது, ಆ ಪೆಟ್ಟಿನ ಮುಟ್ಟೋದು, அந்த சரீரத்தை தொடுறது, ಆ ದೇಹನ ಮುಟ್ಟೋದು இல்லையா. கடைசி நிமிஷம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு முறை பார்த்துடலாம். ಕೊನೆಯದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಒಂದ್ಸರಿ ನೋಡ್ರಿ ಅನ್ನುವಾಗ ಒಂದು ಬಾರಿ ಬಗ್ಗೆ ನೋಡೋದು. நீ கடைசியெல்லாம் இதுதான் வரிசையாக பார்க்குறவங்க, கடைசியாக ஒரு முறை பார்க்குறவங்க போது எல்லாரும் ஒரு முறை வரிசையாக நின்று பார்க்குறாங்க. ಕೊನೆಯದಾಗಿ ನೋಡ್ರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕೊನೆಯದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸಾಲಾಗಿ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ. எமோஷனலாக இருக்கும் அந்த இடம், இல்லை? ಆ ಸ್ಥಳ ಪೂರ್ತಿ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಇರ್ತದೆ. ஒரு சில கண்களில் ரொம்ப தண்ணி வரும், ಕೆಲವೊಬ್ರು ಕಣ್ಣಲ್ಲಿ ತುಂಬಾ அப்படியே பார்த்துட்டு போவாங்க, ಕೆಲವು ಸುಮ್ಮನೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ, ஒரு சிலர் அதை விம்புவாங்க, ಕೆಲವು ಬಾರಿ ಅದನ್ನ, ஒரு சிலர் அந்த பாக்ஸை தொடுவாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಆ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ಮುಟ್ತಾರೆ, அந்த கை இறந்தவருடைய கை காலை தொடுவாங்க. ತೀರೋಗಿರುವ ಕೈಯೋ ಕಾಲನ್ನ, அது உறவு அந்த உறவு உணர்வும் கலந்தது தான் வாழ்க்கை. ಆ ಬಾಂಧವ್ಯ ಭಾವನೆ ಬೆರೆತಿರೋದೇ ಆ ಜೀವನ. தேவன் போது ದೇವರಂತ ಬರುವಾಗ ஒரு உணர்வு இல்லாத ஒரு கிடையாது, அவர் ಭಾವನೆ ಇಲ್ಲದವರಲ್ಲ அப்படின்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ದೇವರಾಗಿರಕ್ಕಾಗಲ್ಲ. எப்படி அவருக்கு உணர்வே கிடையாது, ಆತನಿಗೆ ಯಾವುದೇ ಭಾವನೆ ಇಲ್ಲ. இஸ்ரவேலே இஸ்ரவேலே, ಇಸ್ರಾಯೇಲೇ ಇಸ್ರಾಯೇಲೇ சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை, உனக்காக நான் கண்ணீர் சிந்துகிறேன். ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ನೋಡಿ ನಾನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸ್ತೇನೆ. அதுமே தெரியும், ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತಿದೆ. ஒரு வார்த்தை சொல்ற, தாய் தன் பிள்ளையை மறந்தால், ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾರೆ, ಎತ್ತ ತಾಯಿ ಮಗುವನ್ನು ಮರ್ತರು, நான் உன்னை மறப்பதில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು, அது என்ன உணர்வு இல்லையா? ಅದೇನ್ ಭಾವನೆ ಇಲ್ವಾ? தாயே மறந்துட்டா, ತಾಯೇ ಮರ್ತರು, நான் உன்னை மறப்பனா? ನಾನು ನಿನ್ನ ಮರಿತೇನಾ? எத்தனை பேர் இதெல்லாம் படிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದೆಲ್ಲ ಓದಿದ್ದೀವಿ? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, ತಾಯಿ அதனால வாய்ப்பாடாது. ತಾಯಿ ನಿನ್ನನ್ನು ಮರ್ತರು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ, ಅದೇನು ಬಾಯ್ಪಾಠನ? சிலத்துல படிக்கும்போது வசனம் பாருங்க, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறார், அமேன் அமேன், அப்படியா படிப்பீங்க? ತಾಯಿ ಮರ್ತರು ಮರೆಯೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾರೆ, ಅಮೇನ್ ಅಂತ ಹಂಗ ಓದೋದು இல்ல அது படிக்கிறதுக்கே லாய்க்கிறது ಇಲ್ಲ, ಅದು ಓದಲಿಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಲ್ಲ. அந்த வார்த்தையே ஒரு சென்சிட்டிவ், ரொம்ப உணர்வு பூர்வமான வார்த்தை. ಆ ಪದ ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾದದ್ದು, ಭಾವನಾತ್ಮಕ ಕೂಡಿರುವಂಥದ್ದು. பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், ಎತ್ತ ತಾಯಿ ಮಗುವನ್ನು ಮರೆತ, நான் உன்னை மறப்பதில்லை, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯೇನು, கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ. அதுமே விசுவாசிங்க. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல நான் உங்களை சுமந்து ಒಬ್ಬ ತಂದೆ ಒತ್ತು ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತು ಬಂದೆ. ஒசியாவெல்லாம் படிச்சிங்கன்னா அது சொல்ல, எப்புராயுமே எப்புராயுமே, ಹೋಶೇಯನ ಗ್ರಂಥದಲ್ಲೆಲ್ಲ ಓದಿದ್ರೆ ಹೇಳ್ತದೆ, ಎಫ್ರಾಯಿಮೇ ಎಫ್ರಾಯಿಮೇ, நான் உன்னை எப்படி மறப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ எப்படி ಮರೆಯೇನು, உனக்கு இறங்காமல் இருப்பேன், ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕರುಣಿಸದೇ ಇರ್ತೇನೆ.
அவ்வளோ பெரிய அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி வீரவாசனம் கிடையாது. அதெல்லாம் ಇದೆಲ್ಲ ಒಂದು ಶೂರದ ಹೇಳಿಕೆ ಅಲ್ಲ, அது ரொம்ப உணர்வுபூர்வமான வார்த்தை, ಬಹಳ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಕೂಡಿರೋದು. அப்போ தேவன் ಅಂದ್ರೆ ದೇವರು உணர்வு உயிர் உள்ள ஒரு ஆவிக்குரியவர். ಆತನು ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಜೀವದ ಲಕ್ಷಣದೊಂದಿಗೆ ಕೂಡಿರುವ. அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுறான், ಹಂಗಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಬರೀತಾನೆ, கண்ணிருந்து காணாமலும் ಕಣ್ಣಿದ್ದು ಕಾಣದೆ, வாயிருந்து பேசாமல், ಬಾಯಿದ್ದು மூக்கிருந்து நுகராமல், ಮೂಗಿದ್ದು ಮೂಸದೆ, காதிருந்து கேட்காமல், ಕಿವಿದ್ದು ಕೇಳದೆ, கையிருந்து கொடாமல், ಕೈಯಿದ್ದು ಕೊಡದೆ, காலிருந்து நடவாமல், ಕಾಲಿದ್ದು ನಡೆಯದೆ, அப்படிப்பட்டதை நான் வணங்கல. ಅಂಥದನ್ನ ನಾನು ಸೇವಿಸ್ತಿಲ್ಲ. எதுவுமே நான் சொன்னது வேலைங்க. ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. என் தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. ನನ್ನ ದೇವರು ಅಂತವರಲ್ಲ. அவருக்கு காதுகுது, ಆತನ ಕಿವಿ ಉಂಟು. நான் பேசினா கேட்பேன், ನಾನು ಮಾತಾಡಿದ್ರೆ ಕೇಳ್ತಾನೆ. அவர் இருதயம் இருக்குதுங்க. ಆತನಿಗೆ ಹೃದಯ ಇದೆ ರೀ. நான் உடைஞ்சு போய் நான் அழுவும் போது என்னை பார்த்து நகைக்கிறவர் அல்ல, என்னை தூக்கி தோல்ல சுமக்கிறவர். ನಾನು ಹೃದಯ ಒಡೆದು ಅಳುವಾಗ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನಗೆಯುವವರಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಭುಜದ ಮೇಲೆ ಒತ್ತುಕೊಳ್ಳುವವರು. சும்மா தேவன் நிறைய பேர் என்னவோ சொல்லி இருப்பாங்க. ಸುಮ್ಮನೆ ದೇವರಂದ್ರೆ அவர் அப்படியே ಸಿಂಹಾಸನத்தில் செங்கோலோட வீட்டு கொண்டிருப்பார். ಅದೇ ರಾಜ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ರಾಜದಂಡವನ್ನು ಹಿಡಿದಿರ್ತಾನೆ. 24/7 அவர் ஆளுகை செய்யறவர் தான். 24/7 ಆತನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋರೆ. விளங்கி கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ஆனா அவர் நமக்கு ஒரு தகப்பன், ಆದ್ರೆ ಆತನ ನಮಗೆ நமக்கு ஒரு தாய். ಆತನ ನಮಗೆ ಒಬ್ಬ ತಾಯಿ. எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? எவ்வளோ ஒரு உயர்வை கொண்டு வராங்க பாருங்க. அதனால தான் இந்த வேதம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ಎಷ್ಟೊಂದು ಉನ್ನತಮಯವಾದ ತರ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ವೇದ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. இந்த வேதத்தை படிக்கும் போது ವೇದವನ್ನು ಓದುವಾಗ அந்த உறவு என்கிட்ட உட்காந்து பேசுற மாதிரி நான் படிச்சிருக்கேன். ಆ ಬಾಂಧವ್ಯನೇ ನಾನು ಮಾತಾಡೋ ತರ ಓದಿದ್ದೇನೆ. அதான் வேதம். ಅದೇ ವೇದ. வாசிக்கலாம் பாருங்களேன். யோனா 2:2 வாங்களேன். ಯೋನನ ಗ್ರಂಥ 2:2. 1:2 யோனா 2:1-2. ಯೋನನ ಗ್ರಂಥ 2:1-2 நல்லா இருக்குது, வாசிக்கலாம், ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. யோனா இப்போ கர்த்தர் சொல்றாரு, அது சொல் பேச்சு கேட்கல. ಯೋನನಿಗೆ ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹೇಳಿದ ಮಾತು ಅವನು ಕೇಳಲಿಲ್ಲ. பாருங்க, நினிவேக்கு போடானா அவன் தரிசுக்கு போறான். ನಿನವೆಗೆ ಹೋಗಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅವ್ನು ತಾರ್ಷೀಸ್ಗೆ ಹೋಗ್ತಾನೆ. கீழே கப்பல் கீழே படுத்துக்கிறான், யாருக்கும் தெரியக்கூடாது. ಅಡಗಿನ ಕೆಳಭಾಗ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ. கர்த்தர் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ದೇವರೇನೋ ಕಂಡಿಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ವೇ, எல்லாம் அந்த லக்கேஜுக்குள்ள போய் சொருக்கி நாங்கள் படுத்துக்கிறான். ಹೋಗಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಳ್ತಾನೆ. கட்சியில் பார்த்தா புயல் காத்தெல்லாம் அடிக்குது. ಕೊನೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪ್ರವಾಹ ಗಾಳಿ ಎಲ್ಲ ಬೀಸ್ತದೆ. எல்லாத்தையும் தூக்கி வாட்சி கீழ்ச்சி தண்ணியில் கிண்ணியில் எல்லாத்தையும் போடுறான். ಎಲ್ಲವನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿ ಸರಕುಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಸಾಡಿ போட்டா இவன் பேர்ல உழுது. ಚೀಟಿ ಹಾಕಿದ್ರೆ ಇವನಿಗೆ ಬಂದು ಬೀಳ್ತದೆ. தூக்கி போடலாமா அவனே சொல்ல நான் போட்டுருங்க, ಎತ್ತಾಕ್ಬಿಡೋಣ ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ರೆ ಇವನೇ ಹೇಳ್ತಾನೆ ಎತ್ತಾಕ್ರಿ. ನನ್ನ அந்த டைரக்ஷனே தப்பு தான். ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ನಂದೇ ತಪ್ಪು. போட்ட உடனே கடவுள் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய திமிங்களை தாயத்து பண்ணி ಹಾಕಿದ ಕೂಡಲೇ ದೇವರು ದೊಡ್ಡ ತಿಮಿಂಗ್ಲವನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸ್ತಾನೆ. ஒரு பெரிய மீன் அந்த இடத்துல சொல்லப்படுது. ಒಂದು ದೊಡ್ಡ ಮೀನ್ ಎಂಬುದಾಗಿ வயிற்றுக்குள்ள போயிடறான். ಅವನಾದ್ರ ಹೊಟ್ಟೆ ಒಳಗೆ ಹೋಗ್ತಾನೆ. உள்ள போய் உட்காந்துட்டாரு. ಒಳಗೆ ಹೋಗಿ ಕುಂತ್ಕೋಬಿಟ್ಟ. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ಒಂದು ಆಯ್ತು, 2ನೇ ದಿನ ಆಯ್ತು. உயிர் போல ಪ್ರಾಣ ಹೋಗಿಲ್ಲ, மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்து. ಅದರ ಮೀನು ಹೊಟ್ಟೆ ಒಳಗಿದ್ದಾನೆ. ஒருத்தர் வயிற்றுக்குள்ள இருக்கிற கொடுமை உலகத்திலேயே ஜெயிலில் இருக்கிறத விட அதிகம். ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಒಳಗಿರುವಂತ ಘೋರತೆ ಜೈಲಿನೊಳಗೆ ಇರೋದಕ್ಕಿಂತ ಘೋರ. சாப்பிட்றதெல்லாம் அங்கே தான் போய் உட்காந்துவாங்க. ಊಟ ಮಾಡೋದೆಲ್ಲ ಅಲ್ಲೇ அதில் தூக்கி ஒருத்தர் உள்ள போட்டு மூட்டிங்கன்னா செப்டிக் டேங்கை விட அதிகமான கொடூரம் அது. ஏன்னா சுவாசிக்கிறதுக்கு கூட காத்து கிடையாது. ಹೊಟ್ಟೆ ಒಳಗೆ ಒಬ್ಬನ ಹೋಗಿ ಇಟ್ಬಿಟ್ರಿ ಅಂದ್ರೆ ಸೆಪ್ಟಿಕ್ ಟ್ಯಾಂಕ್ಗಿಂತ ಬಹಳ ಘೋರ. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಶ್ವಾಸಿಸಲು ಗಾಳಿ ಇರಲ್ವೇ. இது கொஞ்சம் மீன் பாருங்க, ಇದು ಸ್ವಲ್ಪ ಮೀನು. அது கண்டிப்பா பெரிய மீனா திமிங்கலன்னே வச்சுங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಮೀನು ಅಂದ್ರೆ ತಿಮಿಂಗ. அது வயிற்றுல எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಅದು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಇರ್ಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿ. உள்ள தூக்கி போட்டா அடிச்சு தூக்கும் நாத்தம் அப்படியே. ಒಳಗೆ ಎತ್ತ ಹಾಕಿದ್ರೆ ದುರ್ವಾಸನೆ ಎತ್ತ. 1 நாள் பார்த்தான், 2 நாள் பார்த்தான், ಒಂದು ದಿನ ನೋಡ್ದ, 2 ದಿನ ನೋಡ್ದ, உள்ள இருட்டு, ಪೂರ್ತಿ ಕತ್ತಲು, ஒன்றும் முடியல, ಏನಾಗಿಲ್ಲ. 2வது வசனத்துக்கு வந்துட்டான் பாரு. 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟ. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 2ನೇ ವಾಕ್ಯ, ನಾನು ನನ್ನ ವ್ಯಥೆಯ ದೆಸೆಯಿಂದ ಕರ್ತನಿಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟೆನು, ಆತನು ನನ್ನ ಕೂಗನ್ನು ಕೇಳಿದನು. ನರಕದ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿಂದ ನಾನು ಕೂಗಿದೆನು, ಆಗ ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ನೀನು ಕೇಳಿದಿ. கத்தனானா ಕೂಗಾಡ್ತಾನೆ, விண்ணப்பம் பண்ணா, ವಿಜ್ಞಾಪಿಸ್ದ, அதுக்கு அடுத்து பார்க்குறான், ಅದಕ್ಕೆ ನಂತರ ನೋಡ್ತಾನೆ, ஓ ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்கண்டான். ಓ ದೇವ್ರೆ ನನಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಬಿಡಿ. கத்தனான், ಕೂಗ್ತಾನೆ. வேதம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவன் கூக்குரலை ಅವನ ಕೂಗುವಿಕೆ கர்த்தர் கேட்டே. ಕರ್ತನು ಕೇಳಿ. எதமே விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? அவன்
தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்ற சந்தோஷத்தோட ಅವನು அந்த இடத்துல என்னால் முடியலங்க, நான் கத்திட்டேன், அழுதுட்டேன், அதையே என் கர்த்தர் கேட்டார். ಅವನು ಕೂಗಿದನ್ನು ಕೇಳಿದ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಕ್ಕಾಗಿಲ್ಲ ಎಂಬ ಸ್ಥಿತಿಗತಿಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕೇಳಿದ. அழுதான், கூக்குரல் இட்டு. ಆತನು ಅಲ್ಲಿ ಅತ್ತನು இல்லை, விண்ணப்பத்தை கேட்டார்ன்றதை விட அது ஜபத்தை கேட்டார் அப்படின்றத அவன் கூக்குரல்ல சொல்றான். என் கூக்குரல் அவர் கேட்டுடுச்சுன்றான். ನಾ ಮೊರೆ ಇಟ್ಟನು ಅದನ್ನು ಕೇಳಿದ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಇಲ್ಲಿ ಕೂಗಿದೇನು ಅದನ್ನು ದೇವರು ಕೇಳಿದ. கேட்டுன்னா அந்த இடம் அந்த மாதிரி ஒரு இடம் பாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಸ್ಥಳ ರೀತಿಯ ಸ್ಥಳ. ஒரு மீன் வயிற்றுக்குள்ள நிக்கிறான், இருட்டு, ಹೊಟ್ಟೆ ಒಳಗಾಗಿದ್ದಾನೆ, ಕತ್ತಲು, ವಾಸನೆ தெரியல, எந்த பக்கம் என்ன நிக்குது என்ன இருக்குதுன்னே புரியல, ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಯಾವ ಕಡೆ ಏನಿದೆ ಅಂತಾನೆ. அதுல இருந்து வெளியில கொண்டு வரணுமே, ಅದರಿಂದ ಹೊರ ತರಬೇಕಲ್ಲ. அதான் அந்த பாதாளனே சொல்லப்படுது. ಅದನ್ನ ಪಾತಾಳ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತಾರೆ. இயேசு கூட கோட் பண்றாரு, 3 நாள் நான் வந்து பாதாளத்தின் யோனாவா மீனின் வயிற்றில் இருந்தது போல நான் அந்த பாதாளத்தில் இருந்தேன். ಯೇಸು ಇದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಸೂಚಿಸೋದನು. ಯೋನನು ಹೇಗೆ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಆ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯೊಳಗಿದ್ದನ್ನೇ ಯೇಸು ನಾನು ಪಾತಾಳದಲ್ಲಿದ್ದೆ ಅನ್ನೋ ತೋರಿಸು. அவன் அந்த வார்த்தை பயன்படுத்துறான்ல, ಅವನ ಆ ಪದ ಉಪಯೋಗಿಸ್ತಾನಲ್ಲ. கர்த்தர் கேட்டாராம், ದೇವರು ಕೇಳಿದ್ರು என் கூக்குரல், ನನ್ನ ಕೂಗುವಿಕೆ. அது பேர் புரியுது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? எல்லா நேரத்துலையும் ஸ்மார்ட்டாக இருக்க முடியும்னு நினச்சிடாதீங்க. ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿ ಜಾಣರಾಗಿರ್ತೇವೆ ನೆನೆಸ್ಬೇಡಿ. சில நேரத்தில் ஒரு நமக்குள்ள ஒரு சில நேரத்தில் ஜெபிக்க முடியல, ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. உடைக்கப்பட்ட சில சூழ்நிலைகள் வரலாம், ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳು ಬರ್ಬೋದು, சொல்ல முடியாது, வெளியில ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ, ಹೊರಗಡೆ ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பாதிப்பு உண்டு பண்ணலாம். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಬಾಧೆ ನಾವು ಏರ್ಪಡಿಸ್ಬೋದು. சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் மத்தியில், ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲಂತ ಸಂದರ್ಭಗಳ ಮಧ್ಯೆ அப்படிப்பட்ட நேரத்தில் வர கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಣ್ಣೀರಿಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. எஸ்தர் 8ஆம் அதிகாரம், ಎಸ್ತರ್ಲ ಗ್ರಂಥ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம், 3ನೇ ವಾಕ್ಯ. எல்லாம் நடந்துருது. என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் வந்து எஸ்தர் வந்து இப்போ ஆகாஸ்வேர்கிட்ட சொல்கிறான். ಏನೆಲ್ಲ ನಡೀತು ಎಂಬುದಾಗಿ ಎಸ್ತರ್ಲು ಆಶ್ವರೋಷನ್ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ. எல்லாம் நடந்துச்சு. ஆனால் ராஜாக்கு நாளடைவில் தெரிய வந்தா இவ வந்து ஒரு யூத பெண்ணு, அதனால தான் இவ பிளான் பண்ணா, ஒரு திட்டம் போட்டா, இப்படிலாம் நடந்துச்சு, இவர் யூத பெண்ணு தானே தெரியாமல் அப்படிலாம் பண்ணா, அதெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு சொன்னார். ஆகாஸ்வேர் பொல்லாதவல்ல, ரொம்ப ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಫೀಸರ್. ಯಹೂದಿಯರ ವರ್ಗಕ್ಕೆ ಸೇರಿದಾಳೆ, ಹಂಗಾಗಿ ಈಕೆ ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆಲ್ಲ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಎಸ್ತರ್ಲ ಕುರಿತಾಗೆಲ್ಲ ಏನಾದರೂ ಐಶ್ವರ್ಯನ್ ಗೊತ್ತಾದರೆ ಅವನು ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಫೀಸರ್ ನೋಡಿ, ಅವನು ಏನಾದರೂ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಬಿಟ್ಟು வஸ்தியத்துக்கு வெளியில் அமிச்சிட்டான். ಮೊದಲೇ ವಸ್ಟಿನ ಹೊರಗೆ ಹಾಕದ. அப்புறம் ஆமான் சுவைச்செல்லாம் கேட்டு யூதரை கொலை செய்யடான்ட்டான். ನಂತರ ಆಮಾನ್ನ ಮಾತು ಕೇಳಿ ಯಹೂದಿಯರನ್ನು ಕೊಲ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ. அவன் சொல்றபடி நடக்கட்டும் போனான்ட்டான். ಅವನು ಹೇಳಿದಂತೆ ಆಗ್ಲಿ ಬಿಡ್ರಿ. கட்சியில் எஸ்தர் ஏதோ வந்து சொன்னா ஆமானு தூக்கி தொங்க விட்டான். ಆ ಎಸ್ತರು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಹಾಮಾನು ನೇತು ಹಾಕುವಂತೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು இப்போ ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ಇವಾಗ ಕೊನೆಯ ಹಂತದ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್. ಮೊರ್ದೆಕಾಯಿ ಯಾರನ್ನು தெரியணும், ಮೊರ್ದೆಕಾಯಿ ಯಾರನ್ನು ಗೊತ್ತಾಗಬೇಕು. இப்போ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಯಾರನ್ನು தெரியணும், எஸ்தர் அங்கே வரணும். ಮೊರ್ದೆಕಾಯಿ ಯಾರನ್ನು ಗೊತ್ತಾಗಿ ಎಸ್ತರ್ಲ ಅಲ್ಲಿ ಬರಬೇಕು. இப்போ இதெல்லாம் வரணும்ல. 3வது வசனம் வந்துருங்களேன், 3ನೇ ವಾಕ್ಯ. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாயியான ஆமோனின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ಎಸ್ತರಲು ಅರಸನ ಮುಂದೆ ತಿರುಗಿ ಮಾತನಾಡಿ ಅವನ ಪಾದಗಳ ಮುಂದೆ ಬಿದ್ದು ಅತ್ತು ಆಗಾಗನಾದ ಹಾಮಾನನ ಕೇಡನ್ನು ಅವನು ಯಹೂದ್ಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯೋಚಿಸಿದ ಯೋಚನೆಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕಲು ಬೇಡಿಕೊಂಡಳು. சரி, இது வந்து பாருங்கள், எவ்வளோ ஸ்மார்ட்டான ஆட்களாக இருந்தால் கூட அந்த ஸ்மார்ட்டான ஆட்கள் சில விஷயத்தை சாதிச்சிட முடியாது. ನೋಡ್ರಿ, ಕೆಲವೊಬ್ಬರು ಎಷ್ಟೇ ಜಾಣರಾಗಿದ್ರು ಜಾಣತನದಿಂದ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಅದನ್ನು ಸಾಧಿಸಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ பெரிய பெரிய விசுவாச வீரர்களாக நான் பார்த்துருக்கேன். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸದ ವೀರರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. வீரர்களுடைய புத்தகத்தை அவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் நான் படித்தேன். ವಿಶ್ವಾಸದ ವೀರರ ಜೀವಿತ ಚರಿತ್ರೆ ಓದಿರೋನು ஓரளவுக்கு, ಒಂದು ಮಟ್ಟಿಗೆ. ஆனால் எல்லாருமே சில இடங்களில் வரும்போது அந்த உடைக்கப்பட்டதை அவங்க சொல்லும் போது இதை சொல்கிறாங்க. ಆದರೆ அந்த இடத்துல உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தேவன் மட்டும் நான் ஆறுதல், அங்கே நான் வந்து நின்னன்றதை சொல்கிறாங்க. ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಸಂದರ್ಭ ಅಂತ ಬರುವಾಗ ಅವ್ರ ಬಾಳಲ್ಲಿ
ಅಲ್ಲಿ ದೇವ್ರು ಮಾತ್ರನೇ ಆಧರಣೆ ಅನ್ನೋದನ್ನ ಅವರು ಸೂಚಿಸಿರ್ತಾರೆ. இப்போ எஸ்தர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தால் கூட ಎಸ್ತರ್ಲು ಬಹಳ ಜಾಣನಾಗಿದ್ಲು ಕೂಡ, இந்த ஆமானினுடைய காரியங்கள்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டா கூட, ಆಮಾನನ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಾಗ, ஆனால் இப்போ முழு யூதர்களுக்கும் ஒரு அவன் செஞ்சது தவறுன்றதை இப்போ ஆகாஸ்வேருக்கு சொல்லணும். ಪೂರ್ಣ ಯಹೂದ್ಯರಿಗೂ ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪೆಂಬುದನ್ನು ಅಶ್ವರೋಷನ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕು. ஏன்னா இப்போ அவன் வந்து ஆமான் வந்து எஸ்தருடைய அந்த படுக்கையில் விழுந்ததை பார்த்த கோபத்துல தான் தொங்க விட்டுறான். ಆಮಾನನು ಎಸ್ತರೆಲ್ಲ ಒಂದು ಅಲ್ಲಿ ಆಸನದ ಮೇಲೆ ಮಲಗೋತರ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ಅವನ விழுந்து அழுவான். ಅವನು ಹತ್ತು ಅಳ್ತಾನೆ. அப்போதான் அதை அவன் பார்க்குறான். அப்போதான் இவன் சொல்கிறான், அவனை கொண்டுறாங்க. ಅದೇ ರೀತಿ ಅರಸನ ಅದನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ರೌದ್ರಾವೇಶನಾಗಿ ನೇತ. ஆனால் இப்போ முழு யூதர்களுக்கும் இதை வந்து ராஜா வந்து ஒரு இரக்கம் காமிக்கிறது. ಆದ್ರೆ ಈಗ ಇಡೀ ಯಹೂದ್ಯರಿಗೂ ಒಂದು ಕರುಣೆನ ಅರಸ ತೋರಿಸ. ஆமான் ஒரு தீவனை சொல்லி எப்படி சிக்க வச்சிருக்கிறான்றதை இப்போ ஆகாஸ்வேருக்கு சொல்லணும். ಆಮಾನನು ಹೆಂಗೆ ಕೇಡಿನ ಮೂಲಕ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ಸಿಲುಕಿಸಿದಾನ ಅನ್ನೋದನ್ನ ವಿವರಿಸಿ ಹೇಳ್ಬೇಕು. ஏன் அப்படின்னா இதுல வந்து ஆகாஸ்வேர் முத்திரை. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅಶ್ವರೋಷನ ಮುದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ. இப்போ ஆமான் செஞ்சது வந்து தவறு. ஆனா ஆகாஸ்வேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா ஆகாஸ்வேருடைய ஈகோ கிளாஷ் ஆகுதுன்னு வைங்களேன். ಅಲ್ಲಿ ಅಶ್ವರೋಷನ್ಗೆ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಅವನ ಒಂದು ಈಗೋ ಕ್ಲಾಶ್ ಆಗ್ತದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஈகோ கிளாஷ் ஆகுது. ಈಗೋ ಕ್ಲಾಶ್ ಆಗ್ತದೆ. அப்போ நான் போட்ட முத்திரத்தை தப்புன்னு சொல்றியான்னு வந்துருமே. ನಾನು ಹಾಕಿದ ಮುದ್ರೆ ತಪ್ಪಂತ ಹೇಳ್ತೀಯ. ஒரு ஈகோ எலும்பிடுச்சுன்னு சொன்னா, ಒಂದು ಈಗೋ ಎದ್ದೇಳ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ எஸ்தரங்காலி அங்க முருகதையாயங்காலி, ಎಸ್ತರ್ಲು ಮುಗ್ದೋಗ್ತಲೆ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ತಾನೆ. முருகதையாய் ஒன்றும் கிடையாதுங்க. ಮೊರ್ದೆಕಾಯಿನೂ ಏನಿಲ್ಲ, எல்லாரையும் போட்டு தள்ளுவான், ಎಲ್ಲರನ್ನು ಹಾಕ್ಬಿಡ್ತಾನೆ. இப்போ இந்த இடத்துல வரும்போது ஸ்மார்ட்டை காட்ட முடியாது. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಜಾಣತನ ತೋರಿಸ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. இந்த இடத்துல வந்தோடனே சரண்டரை காட்டுறா. ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಣೆ. என்ன சரண்டர் சொல்றா? ಏನ್ ಸಮರ್ಪಣೆ? ஏன் இதெல்லாம் நான் செஞ்சேன், ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு, ಯಾಕೆ ಹಿಂಗೆಲ್ಲ ಆಯ್ತು? தப்புன்னு காலில் விழுந்துட்டா பாரு. ಕೂಡ್ಲೆ ಕಾಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಲು. காலில் விழுந்து அழுதாளாம். ಕಾಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹತ್ತಲಂತೆ. அவன் பாதங்களில் விழுந்து அழுந்து ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ಎಸ್ತೇರ್ ಅರಸನ ಮುಂದೆ ತಿರುಗಿ ಮಾತನಾಡಿ ಅವನ ಪಾದಗಳ ಮುಂದೆ ಬಿದ್ದು ಹತ್ತು ಆಗಾಗನಾದ ಹಾಮಾನನ ಕೇಡನ್ನು ಅವನು ಯಹೂದ್ಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯೋಚಿಸಿದ ಯೋಚನೆಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕಲು. இப்போ ராஜாவே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓ, அவன் வந்து தவறான வகையில நான் கொடுத்த அதிகாரத்தை என்ன வச்சே பயன்படுத்திட்டான் அப்படின்னு வரணும். ಅರಸನೇ ಇದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾನು ಕೊಟ್ಟದಂತ ಮುದ್ರೆಯನ್ನು ಇವನು ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಯೋಗಿಸಲು ನನ್ನನ್ನೇ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂಡಾನ ತಿಳಿದು ಬರಬೇಕು. இல்லைன்னா ஆமானு பரவாயில்ல விடு, ஆனா ஏன் ஈகோ நீ டச் பண்ண முடியாது. ಆಮಾನನು ಪರವಾಗಿಲ್ಲ ಹೆಂಗೋ ಬಿಡು, ಆದ್ರೆ ನನ್ನ ಈಗೋನ ಮುಟ್ಟಬಾರ್ದು ನೀನು. அங்க வந்துச்சுன்னு சொன்னா யூதர்கள் காலியாங்க. ಅದು ಬಂತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಹೂದ್ಯರೇ ಇಲ್ಲ, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ಎಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು. எஸ்தர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ಎಸ್ತರ್ಲು ಬಂದು ಎಲ್ಲವನ್ನು டக்குன்னு அவன் காலில் வந்து விழுந்தார். ಕೂಡಲೇ ಅವನ ಪಾದಗಳ ಮುಂದೆ ಬಿದ್ದು இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல, அழுகுறா. ಈಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳ್ಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಳ್ತಾಳೆ, சொல்றா, ಹೇಳ್ತಾಳೆ. இது ஏன் நடந்தது, ಇದು ಯಾಕೆ ನಡೀತು, இதுக்காக தான் நடந்தது, ಇದಕ್ಕಾಗಿಯೇ ನಡೀತು. அடுத்த வசனம் சொல்லுது, 4வது வசனம். ನಂತರ 4ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். ಆಗ ಅರಸನು ಎಸ್ತರ್ಲ ಕಡೆಗೆ ಬಂಗಾರದ ಮುದ್ರೆ ಕೋಲನ್ನು ಚಾಚಿತು. எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ಎಸ್ತರ್ಲು ಎದ್ದು ಅರಸನ ಮುಂದೆ ನಿಂತು, பரவாயில்ல, ಇದು நீ செஞ்சது, ಇದನ್ನ ನೀನ್ ಮಾಡಿದ್ದು இந்த நாட்டுக்கு நல்லதாகி போச்சு, ದೇಶಕ್ಕೆ ಇದು ಹಿತವಾಗಿಯೇ ಬದಲಾಯಿತು. அந்த இடத்துல அவன் இருதயம் மாறணும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನ ಹೃದಯ ಬದಲಾಗಬೇಕು. ரொம்ப ரொம்ப நம்ம படிக்கும் போது பெருசா தெரியல, ನಾವು ಓದಲುವಾಗ ದೊಡ್ಡದಾಗಿ தியானிச்சு பாருங்க, வெறும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ನೋಡಿ, ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾಗಿರ್ತದೆ. நான் ஒன்று சொல்லிட்டேங்க, ಪಾಸ್ಟರ್ ಒಂದನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ರು, நான் சொன்னேன், ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ಬಿಟ್ರು, இவர் வந்து அதை செஞ்சாரு, தப்பா கூட செஞ்சாருன்னு வச்சு, ನಾನು ಅದನ್ನು ಮಾಡಿದೆ, ಅದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಮಾಡಿದೆ. இப்போ இவர் அது தப்பா மாட்டாரு, எல்லாம் சொல்றாங்க, சரி போ விட்டுறலான்னு. ತಪ್ಪಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ಆದ್ರೂ ಸರಿ ಬಿಟ್ಬಿಡ. நான் சொல்ல முடியாதுல்ல, ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ವೇ, நான் சொன்னேங்க, ನಾನು ಹೇಳ್ಬೇಕ್ರಿ. அவரோட தப்பா பண்ணி நான் சொன்னதான் நின்னு வச்சுக்கல, ಅವ್ರು ಮಾಡಿದ ತಪ್ಪೇ ಇರ್ಬೋದು, ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ಅಂತ ನಿಂತೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ அப்படி அக்செப்ட் பண்ணாது நானும் ஒரு ஆளா மாறுறேனே. ಅದನ್ನು ಒಪ್ಪದೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಒಪ್ಪಿಕೊಂಡ್ರೆ ನಾನು ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ಬಿಡ್ತೇನೆ. ಇಲ್ಲ, ரொம்ப பிரச்சனை இல்ல, ತುಂಬಾ ತೊಂದರೆ. இப்போ ஆப்போசிட்டா நிக்கணுமே, ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳ್ಬೇಕಲ್ಲ. அப்ப அந்த இடத்துல அந்த அவனுடைய ஹார்ட், அவன் இருதயம் மாறணுமே. ಅಲ್ಲಿ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನ ಹೃದಯ ಬದಲಾಗಬೇಕಲ್ಲ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அப்படியே சபைக்கு வாங்க, ಹಂಗೆ ಸಭೆಗೆ ಬನ್ನಿ. ஒரு சபையை எடுத்துங்களேன், ಒಂದು ಸಭೆನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஒரு சபையில ஒரு பாவி
ಒಬ್ಬ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪಾಪಿ, ரொம்ப கொடூரமான பாவி உள்ள வராரு. ಆತನು ಹಂಗೆ ಒಳಗೆ ಬರ್ತಾನೆ. இப்போ அந்த ஆள் பாவி தான், ಆ ವ್ಯಕ್ತಿ ಪಾಪಿನೇ. இப்போ அந்த ஆள் செஞ்ச பாவத்தை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. ಆ ವ್ಯಕ್ತಿ ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತು ತೀರಿಸಿದ್ರು. இப்போ சபை இப்போ நிக்குதாங்க. ಈಗ ಸಭೆ ನಿಂತಿದೆ. இப்போ அந்த மனுஷன் வாழ்க்கையில தீர்த்துட்டார்ன்றத அவன் வாழ்க்கையில இறங்கி வரணும். ಈಗ ಆ ಮನುಷ್ಯನ ಬಾಳಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವಾಗಿದೆ ಅನ್ನೋದು ಅವನಿಗೆ ತಿಳಿದು ಬರಬೇಕು. ஏன்னா இப்ப நிறைவேறினது அவன் வாழ்க்கையில வரணுமே. ನೆರವೇರಿರೋದು ಅವನ ಬಾಳಕ್ಕೆ ಬರಬೇಕಲ್ಲ. புரியுதா இல்லையா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? ஏசு எப்ப செத்தாரு? ಏಸು ಯಾವ ಪ್ರಾಣ ಕೊಟ್ರು சொல்லுங்க, ಹೇಳಿ. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்து முடிச்சு. 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ. இப்போ பிதாவாகிய தேவன் கையில போர் செங்கோல் இருக்குது. ತಂದೆಯಾದ ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಆ ಬಂಗಾರದ ಮುದ್ರೆ ಕೋಲಿದೆ. இருக்குதா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? இப்போ இந்த உலகத்தை அவரால் நியாயம் தீர்க்க முடியுமா முடியாதா? ಈ ಲೋಕವನ್ನು ಆತನಿಂದ ನ್ಯಾಯ ವಿಧಿಸಲು ಆಗ್ತದ ಆಗಲ್ವಾ? சொல்லுங்க, முடியுமா முடியாது? முடியும், ಆಗುತ್ತೆ. ஆனா ಆದರೆ இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. ಯೇಸು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು. இப்போ இங்க சபை நிக்குது. ಈಗ ಸಭೆ ನಿಂತಿದೆ. இப்போ சபை மனுஷனுக்காக இந்த உலகத்துக்காக போய் சில நேரத்துல கண்ணீர் விடுது. ಸಭೆ ಲೋಕಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರ್ ಸುರಿಸಿ, ஆண்டவரே ಸ್ವಾಮಿ குமாரன் செய்து முடிச்சிட்டாரு, ಮಗನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ರು, நீ ஒரு இரக்கத்தை காமியும். ನೀವೊಂದು ಕರುಣೆ ತೋರಿಸಿ. அங்க சபை அழுது. ಅಲ್ಲಿ ಸಭೆ ಅಳ್ತದೆ. இப்போ இங்க ಸ್ಮಾರ್ಟಾ பேச முடியாது. நீ ಇಲ್ಲಿ ಈಗ ಜಾಣತನವಾಗಿ ಮಾತಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. குமாரன் செய்து முடிச்சிட்டாரு ஆண்டவர். ಮಾಡಿ ಕುಮಾರನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ದೇವ್ರೆ. இப்போ சபை நிக்குது. ಈಗ ಸಭೆ ನಿಂತಿದೆ. எத்தனை நான் சொன்னது விளங்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? இப்போ சபை வந்து நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, ಸಭೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಮಾಡ್ರಿ அதிகாரப்பூர்வமா கேக்குது. ಅಧಿಕಾರ ಪೂರ್ವಕವಾಗಿ. ஏன்னா சபைக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ಸಭೆಗೆ ಆ ಒಂದು ಅಧಿಕಾರವಿದೆ. மனவாட்டி அது. ಯಾಕಂದ್ರೆ ಮೊದಲ ಗಿತ್ತಿ. ஆனா ಆದರೆ பாருங்க, இப்ப அந்த மனிதர்களுடைய அந்த மனதின் கடினங்கள் சில நேரத்துல நாட்கள் நீடிக்குதுன்னு வச்சுங்க. ಮನುಷ್ಯರ ಕಾಠಿಣ್ಯತೆ ನಿಮಿತ್ತ ಅದರ ಕಾಲಾವಧಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚುತ್ತದೆ ಅಂತ. இப்ப அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ராஜாவுடைய இரக்கம் மட்டும் தான் வேலை செய்யும். ಅರಸನ ಕರುಣೆ ಮಾತ್ರ ಕೆಲಸ ಮಾಡೋದು. இன்னைக்கு சபை பூமியில இருக்கிறதுனால ಇವತ್ತು ಸಭೆ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರೋದ್ರಿಂದ 2000 வருஷமா அந்த இரக்கம் மட்டும் தான் சபை மேல, 2000 ವರ್ಷಗಳ பூமி மேல வருது. ಭೂಮಿ ಮೇಲೆ ಆ ಕರುಣೆನೆ ಬಂದು ನಡೆಯುತ್ತೆ. ಯಾಕೆ? சபைகள் சில நேரத்துல தெரியல, ஆனா கடவுள்கிட்ட நின்னு அழுது. ಸಭೆಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೆಲವು ಬಾರಿ ದೇವ್ರ ಮುಂದೆ ಅಳ್ತಾ ಇದೆ. தேசத்துக்கு ஒரு இறங்கிடுது. ಆ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು இவங்களா மனம் திரும்பல, ಇವರೆಲ್ಲ ಮಾನಸಂದ್ರ எனக்கு விசுவாசம் எல்லாம் இருக்குது, ನನಗೆ ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲ ಇದೆ, ஆனா நீ தண்டிச்சிடாதீங்க, ಆದ್ರೆ ದಂಡಿಸಿ ಬಿಡಬೇಡಿ, ஒரு இரக்கத்தை காமிச்சிருங்க, ಒಂದು ಕರುಣೆನ ತೋರಿಸ್ರಿ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி புரியுது. இதெல்லாம் ಜನಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. சபையா நம்ம ஏன் சில நேரத்துல அந்த ஒரு உடைக்கப்பட்ட நேரத்தில் அழுதுறோம்ல, எங்க தேசம் ஆண்டவரே, ಸಭೆಯಾಗಿ ಆಕೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಳ್ತೇವೆ. ನನ್ನ ದೇಶ, ನನ್ನ ದೇಶ. ஸ்மார்ட் தான், நானு ஸ்மார்ட் தான், ನಾನು ಜಾಣನೇ, விசுவாசம் எல்லாம் தெரியும், ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ, கிருபையை உச்சமா பிரசங்கம் பண்ணும், ಕೃಪೆಯನ್ನು ಎತ್ತರದಲ್ಲಿ 66 புத்தகத்துல எந்த அங்கத்தை ஒன்னாலும் பேசி 66 ಪುಸ್ತಕದ ಹೇಳ್ಬೇಕಾ ಮಾತಾಡ್ಬೋದು. திடீர்னு பாருங்க, இப்போ நம்ம பாக்குறோம் வயநாடுல ஒரு பெரிய ஒரு நடுக்கம் வந்து, ಅಕಸ್ಮಾತ್ ವಯನಾಡಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಡ್ಡ ಕುಸಿದ அசம்பாவம். 1000 பேருக்கு மேல காணும், 3 வில்லேஜே இல்லைன்ற, 1000 ಮಂದಿಗೆ ಮೇಲೆ ಅವರು ತೀರೋದ್ರು, 3 ಹಳ್ಳಿಗಳು ಒಡ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು. இப்ப நீங்க இதை கேட்கும் போது ಇದನ್ನ ಕೇಳುವಾಗ என்ன பண்ணுவீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ சொல்லுங்க, ಹೇಳಿ. அப்படியே வந்து விசுவாசத்தில் நிற்பீங்களா? ಹಂಗೆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ತೀರಾ? சபை நிக்குது ஆண்டவரே, ಸಭೆ ನಿಲ್ತಿದೆ ದೇವ್ರೆ, அந்த பட்டணத்துல இன்னொரு இரக்கத்தை காட்டுங்க, ಅಲ್ಲೊಂದು ಕರುಣೆನ ತೋರಿಸ್ರಿ. இப்ப அங்க வார்த்தை வரல, ಈಗ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಬರ್ಲಿಲ್ಲ, கண்ணீர் தான் வருது, ಕಣ್ಣೀರೇ ಬರ್ತಿರೋದು. எதுவுமே நான் சொன்னது புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ஒரு விபத்தை கேட்கிறோம், ಒಂದು ಅವಘಡ, ஒரு அசம்பாவத்தை கேட்கிறோம், ಒಂದು ಅಸಂಭವವನ್ನು ಕೇಳಿ, ஆமான் மாதிரி ஏதோ பிசாசு சில திட்டங்களை போட்டு ஜனங்களை கொள்ளை பொருள் ஆக்குறான். ಆಮಂತರ ಯಾವ್ದೋ ಕೆಲವೊಂದು ಸೈತಾನ್ ಯೋಜನೆ ಹೂಡಿ ಜನರನ್ನ ಕದಿಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಿರ್ತಾರೆ. சபை எஸ்தர் மாதிரி வந்து நிக்குது, ಸಭೆ ಎಸ್ತರಲ್ ತಲ ಬಂದು ನಿಲ್ತದೆ. கஷ்டமா இருக்குது, ಕಷ್ಟವಾಗಿದೆ, சிலத்துல முடியல, அழுகுறோம். ಕೆಲವು ಬಾರಿ ಆಗ್ತಿಲ್ಲ, ಅಳ್ತೇವೆ. தேசத்துல இப்படி ஒரு பட்ட காரியங்கள் வரக்கூடாது, ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಡಿಬಾರ್ದು. சொல்லுங்க. அங்க வர கண்ணீர் இருக்குது பாருங்க, ಅಲ್ಲಿ ಬರುವ ಕಣ್ಣೀರಿದೆಯಲ್ಲ, நமக்கு பொற் செங்கோல் நீட்டப்படுது, ನಮಗಾಗಿ ಆ ಒಂದು ರಾಜದಂಡ ಚಾಚಲ್ಪಡ್ತಾರೆ. கர்த்தர் ஒரு இரக்கத்தை நம்ம தேசத்துக்கு காட்டுறார், ದೇವರು ಒಂದು ಕರುಣೆ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ತೋರಿಸ್ತಾನೆ. தேவ தூதர்கள் எக்காலத்தோட ரெடி ஆகுறான், ದೇವದೂತರು ತುತ್ತೂರಿಯೊಂದಿಗೆ ಸಿದ್ಧವಾಗಿರ್ತಾರೆ. எப்போது நிப்பார ஊதிடலான்னுகிறான், ಯಾವಾಗ ಹೇಳ್ತಾರ ಊದ್ ಬಿಡೋಣ, முடிஞ்சிடுச்சு, ಮುಗ್ದೋಯ್ತು, நம்ம எல்லாம் போயிடுவோம். ಅವೆಲ್ಲರೂ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. பூமியில ரட்சிக்கப்படாத நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಭೂಮಿಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವರ ಸ್ಥಿತಿ, தேவதூதன் எக்காலத்தோட ரெடியா நிக்கிறான், ದೇವದೂತರು ತುತ್ತೂರಿಯೊಂದಿಗೆ, குமாரன் வந்து நின்றார்னா ஊதிடலாம்டா அப்படின்னு பாருங்க, ಮಗನು ಬಂದು ನಿಂತ್ರೆ ಊದ್ ಬಿಡೋಣ. ஆனா சபை அழுதுங்க, ಆದ್ರೆ ಸಭೆಯು ಅಳ್ತಿದೆ. புரியுதா புரியலையா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? புரியறவங்க மட்டும் சிலத்துல ஏன் உடஞ்சி போயிடுறோம்.
ಕೆಲವು ಬಾರಿ ಯಾಕೆ ಹೊಡೆದೋಗ್ತೇವೆ? புரியல. வயநாடை பார்க்குறோம், மனவேதனை. ವಯನಾಡ್ ನೋಡ್ತೇವೆ, ಮನೋವೇದನೆ. இப்போ இஸ்ரேலில் பெரிய பிரச்சனை, லெபனானில் பெரிய பிரச்சனை, ಈಗ ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಲೆಬನಾನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ತೊಂದರೆ, லெபனானில் பயங்கரமாக ஒயினுக்குது. இப்போ ಲೆಬನಾನಲ್ಲಿ ಭಯಂಕರವಾಗಿ ಹೋಗ್ತಿದೆ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ಏನ್ ನಡೀತದೋ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. அப்படின்னா நிறைய உயிர்கள் போகும். ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಪ್ರಾಣ ಹಾನಿಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. பிசாசுக்கு அது பெரிய வாய்ப்பாயிடும். ಸೈತಾನಿಗೆ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಸದಾವಕಾಶ. சபை போய் நிக்குது, ಸಭೆ ಹೋಗಿ ನಿಲ್ತದೆ. எங்களுக்கு இந்த இடத்துல விசுவாசம்லாம் இருக்குது, ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲ ಇದೆ, ஆனா எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ವಿಶ್ವಾಸವಾದೆ, ஆனா இந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியல. ಆದರೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ சபை உடையுதாங்க, ಸಭೆ ಅಲ್ಲಿ ಓಡಿತು, கண்ணீர் ஓடுது, ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತದೆ. கர்த்தர் ஒரு இரக்கத்தை காட்டு. ದೇವರು ಒಂದು ಕರುಣೆ விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ನಂಬೋರು ಮಾತ್ರ. சிலதை வந்து நம்ம அப்படியே வந்து பாருங்களேன், நீ இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், அவிக்குரிய ஆளாக இருக்கிறதுனால ரொம்ப எல்லாமே ஸ்மார்ட்டாகவே அறிவாக இப்படிலாம் யோசிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை எல்லாமே பெருசாக ஒரு வெற்றியெல்லாம் பார்த்துருவோம். ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲ ವಿಚಾರ ಸ್ಮಾರ್ಟ್ ಆಗಿ ಯೋಚಿಸೋದ್ರಿಂದ ದೊಡ್ಡ ಜಯ ಬಂದ್ಬಿಡಲ್ಲ. எல்லாம் கலந்தது, உணர்வுகள், உயிர் ಎಲ್ಲ ಬೆರೆತಿರೋದು, ಪ್ರಾಣ ಭಾವನೆಗಳು. சரீரத்தில் உணர்வே இல்லைன்னா நம்ம ஜடங்க. ಶರೀರದಲ್ಲಿ ಭಾವನೆನೇ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜಡರಿ. ஒரு சபை வந்து சில நேரத்தில் உடைஞ்சி அழுவுற போகும்போது அதை வந்து பரிகாசம் பண்ணுறது இல்லைப்பா. ಸಭೆ ಕೆಲವು ಬಾರಿ ಒಡೆದು ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅದನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡೋದಲ್ಲ. இந்தியா முழுவதும் 28 ஸ்டேட்டில் போய் 100 மணி நேரம் ஜபம் பண்ணும்போது, ಭಾರತಾದ್ಯಂತ 28 ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ 100 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ, 100 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஜபிச்சாங்க பாருங்க. 100 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನಾನ್ ಸ್ಟಾಪ್ ಪ್ರಾರ್ಥಿಸ. அதில் ஒரு அம்மா பீகாரில், ஜார்க்கண்ட் நினைக்கிறேன் பாருங்க, அழுது ஒன்றுமே தெரியாது நமக்கு, அந்த நைட்டில் அழுது ஜபிச்ச வீடியோ எனக்கு அமுச்சு வச்சாங்க. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಅಮ್ಮ ಜಾರ್ಖಂಡಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು 10 ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದು, ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದ ಅಮ್ಮ ಕಳಿಸಿ அழுது ಹೇಳ್ತಾನೆ ಅಳ್ತಿದೆ. என் தேசத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுத்துருங்க, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ರಾಜಕೀಯ ಬದಲಾವಣೆ, தேசத்தில் இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಡ್ರಿ ஆண்டவரே. நீங்க இந்த நெருக்கத்தை, இந்த ஒடுக்கத்தை மாத்துறதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருங்க ಸ್ವಾಮಿ. ಈ ಕಟ್ಟು ಬದಲಾಗ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಕೊಡ್ರಿ. வயசான அம்மா பாருங்க, ஹோல் நைட்டுங்க, ಇಡೀ ರಾತ್ರಿ ರೀ உட்காந்து ஆடி ஜெபம் பண்ணினே இருக்குது. ಕುಳಿತು ಹಂಗೆ ಆಡ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ. அந்த வீடியோ வருது பாருங்க, ನನಗೆ ಆ ವಿಡಿಯೋ ಬರ್ತಿದೆ. இதை வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ಇದನ್ನ ನೀವು ಏನಂತ ಹೇಳ್ತೀರಾ? முடியல, தெரியல, ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. ஆனா எனக்கு உங்களை தெரியும். எனக்கு ಆದ್ರೆ ನನಗೆ ನಿಮ್ಮನ್ನು நீ ಗೊತ್ತು. ராஜாதிராஜ், ನೀವು ರಾಜ್ಯಾಧಿರಾಜ, நீ செங்கோல் உடையவர், ನೀವು ರಾಜದಂಡ ಉடைಯವರು. இரக்கம் காட்டணும்னா இரக்கம் காட்ட முடியும், ಕರುಣೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಬೋಧ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ತೋರಿಸಬಹುದು. வேதம் சொல்லுது இரக்கத்தில் ஐஸ்வர்யம். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಆತನು ಕರುಣಾನಿಧಿಯಾದ ದೇವರು. எனக்கு இந்த நேரத்துல தெரியல, ಯಾಕಂದ್ರೆ ಈ ಸಂದರ್ಭ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. 80 ವಯಸ್ಸು பாட்டி ஆடினே அழுதுனே ஜெபியுது. 80 ವರ್ಷದ ಅಜ್ಜಿ ಆಡ್ತಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அரசியல் மாற்றத்தை கொடுத்துருங்களேன், ರಾಜಕೀಯ ಬದಲಾವಣೆ ಕೊಡಿ. ஐயோ இது வந்தா இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்றாங்களே, ಇಂಥವ್ರು ಬಂದ್ರೆ ಹಿಂಗೆಲ್ಲ ಆಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தேசத்துக்கு ஒரு இரக்கம் காமிச்சிருங்களேன், ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಕರುಣೆ ತೋರಿಸಿ, விசேஷம் வரட்டுமே, ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಬರ್ಬೇಕಲ್ಲ, பட்டணம் ரட்சிக்கப்பட்டமே, ನನ್ನ ಪಟ್ಟಣ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿ, சபைகள் எழுமட்டுமே, ತುಂಬಾ ಸಭೆಗಳು ಎದ್ದೇಳಲಿ. அழுது ஓல் நைட், அந்த நைட்ல ஜெபம் பண்ணது பாருங்க அந்த பாட்டி. 10 ಆ ಅಜ್ಜಿ ನೋಡ್ರಿ ಪೂರ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ சொல்றேன். ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, நாங்க போய் ஜெபிச்சோம் பாருங்க எல்லா இடங்கள்லயும். ನಾವು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಲ್ಲ, அந்த ஜெபமே, அந்த அம்மா பண்ண அந்த ஒரு ஜெபத்தையே கூட கடவுள் கேட்டுருவார். ಆ ಅಮ್ಮ ಮಾಡಿದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನೇ ದೇವರು ಕೇಳಿರ್ಬೋದು. சொல்ல முடியாது. சில நேரத்தில் எப்படி சொல்லுவீங்க, இதெல்லாம் இப்போ எதிர்த்து நிற்க முடியுமா? அரசாங்கத்தை எதிர்த்து நின்று நான் பண்ணிட முடியுமா? ಎಲ್ಲ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ನಿಂತು ಇದೆಲ್ಲ ಮಾಡಕ್ಕಾಗ್ಬಿಡುತ್ತಾ? முடியுமா? ಹೇಳ್ರಿ, ಆಗುತ್ತಾ? நாங்கள் நினச்சா பண்ண முடியாது. ನಾವು ನೆನೆಸಿದ್ರೆ ಇಲ್ಲ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அவர் நினைச்சா பண்ணலாம். ಆತ ನೆನೆಸಿದ್ರೆ ಮಾಡಬಹುದು. அவர் நினைச்சா இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல், இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ನೋಡ್ರಿ, ಇಂಥವುಗಳೆಲ್ಲ ಪ್ರಕೃತಿಗೆ ಮಿಗಿಲಾದದ ಅಲೌಕಿಕತೆ. அப்ப அந்த இடங்கள்ல என் விசுவாசம், என் அறிவு, என் புத்தி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, எனக்கு இருக்கிற பலன், என் ஸ்மார்ட், இதெல்லாம் வேலை செய்யலைங்க, என்னால் முடியல. ஏன்னா இப்போ கடவுள்கிட்ட சொல்கிறேன், இவ்வளோ வச்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியாது. ஆனால் என் தேசத்துக்கு ஒரு இரக்கத்தினால நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ನೋಡ್ರಿ, ನನ್ನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಇರ್ಬೋದು, ನಾನು ತುಂಬಾ ಸ್ಮಾರ್ಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ನನ್ನ ಬುದ್ಧಿ, ನನ್ನ ತಿಳುವಳಿಕೆ, ನನ್ನ ಜಾಣತನದಿಂದ ಬದಲಾವಣೆ ಬರಲ್ಲ. ಆದರೆ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಕರುಣೆಯಿಂದ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ತರಲಿಕ್ಕಾಗತ್ತೆ. விசுவாசிக்கிறேன், ನಂಬ್ತೀರಾ? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு சிலர் வந்து ரொம்ப அப்படியே இருக்குது. விசுவாசத்தை குறித்து நான் பேசாத வருஷக்கணக்கில் பேசுகிறேன். ವಿಶ್ವಾಸದ ಕುರಿತು ಪಾಸ್ಟ್ ವರ್ಷಾನ್ಗಟ್ಲೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. கிருபையை குறித்து வருஷக்கணக்கில் பேசுகிறேன்.
ಕೃಪೆ ಕುರಿತಾಗಿ ವರ್ಷಾನುಗಟ್ಟಲೆ ಮಾತಾಡಿ வார்த்தையை குறித்து பேசியிருக்காரு. ವಾಕ್ಯದ ಕುರಿತು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. தெரியும் எல்லாம் நமக்கு வந்து பாருங்க, இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல. ಇದೆಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. விசுவாசம் பயன்படுற இடங்களில் விசுவாசம் பயன்படுது. ವಿಶ್ವಾಸ ಪ್ರಯೋಗವಾಗಬೇಕಲ್ಲಿ ಅದು விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು. தேவன் ஒரு உண்டென்றும் தன்னிடத்தில் கேட்கிறவருக்கு பலன் அளிக்கிறவன் விசுவாசிக்கணும். ದೇವರು ಇದ್ದಾನೆ, ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳೋರಿಗೆ ಪ್ರತಿಫಲ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದು ನಂಬೋದು ಅವಶ್ಯ. விசுவாசமே வேணாவா? ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಬೇಡವಾ? நான் அப்படி சொல்ல. ಕೃಪೆ ಬೇಡವಾ? ಕೃಪೆನೇ ಬೇಡವಾ? அப்படி சொல்ல. ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ. அப்ப உடனே வேற எஸ்டிமுக்கு போயிடாதீங்க. ಬೇರೆ ಅತಿರೇಕತೆಗೆ ಹೋಗಬಾರ್ದು. அதெல்லாம் இருக்குது. ಅದೆಲ್ಲ ಇದೆ. சில சூழ்நிலைகள் மத்தியில், ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭಗಳ ಮಧ್ಯೆ, சில இடங்கள்ல, ಕೆಲವೊಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, சில காரணங்கள், ಕೆಲವೊಂದು ಕಾರಣಗಳು, உடைக்கப்பட்ட சில விஷயங்கள், ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು, அப்பெல்லாம் நமக்கு இது சொல்ல முடியாது. ಹಂಗಲ್ಲ ಇದನ್ನು ಹೇಳಕ್ಕ. அந்த கண்ணீர்ல தான் நான் பேசினேன். ಆ ಕಣ್ಣೀರ್ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ತಿರೋದು. ஆமென். ಆಮೆನ್. அதையும் கர்த்தர் கேட்கிறாருன்னு சொல்றாரு. ಅದನ್ನು ಕರ್ತನು ಕೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಿರೋದು. அது பேர் புரியுது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, விசுவாசம்ன்றது உன் விசுவாசம் எங்கே அப்படினே கேக்குறாரு. ದೇವ್ರ ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಕೇಳ್ತಾನೆ, ನಿನ್ ವಿಶ್ವಾಸವೇ ಎಲ್ಲಿ? விசுவாசம் இல்லாமல் போயிட்டோ, ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತೋ? இயேசுவே கேக்குறாரு. ಯೇಸುನೇ ಕೇಳ್ತಾರೆ. விசுவாசம் இல்லாம எதனா பெற்றுக்கொள்ள முடியுமா? ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಏನ ಪಡ್ಕೊಳ್ಳಕ್ಕಾಗತ್ತಾ? விசுவாசன மலைகளை பெயர்க்கலான்றாரு. ವಿಶ್ವಾಸನ ಬೆಟ್ಟಗಳು ತೆಗಿಬಹುದು. ಸಾಧ್ಯ. நான் சொல்ல வரது என்ன, ನಾನು ಹೇಳ್ತಿರೋದು சூழ்நிலைகள்ல அங்க அந்த எடுத்து செயல்படுறதுக்கே எனக்கு பலன் இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையை பேசுறேன் நான். ಆದ್ರೆ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತೆಗೆದು ಬಲವನ್ನು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಪ್ರಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ಸ್ಥಿತಿಯನ್ನು அதை நான் சொல்லுகிறேன். ಆ ಸಂದರ್ಭವನ್ನು ಹೇಳ್ತಿರೋದು. விளங்கலையா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? ஆமென். ಆಮೆನ್. அதுதான் ரொம்ப முக்கியப்படுத்தணும். ಅದೇ ಬಹಳ ಮುಖ್ಯಪಡಿಸೋದು. அது மாதிரி புரியுது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நேரமாய் போச்சு, ಸಮಯ ಆಯ್ತು. திரும்ப அடுத்த வாரம் தொடரலாம். ಮತ್ತೆ ಮುಂದಿನ ವಾರ இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்குது. ಇನ್ನೂ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿದೆ. அதாவது அதுவே அப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரியங்களே ஒரு பலனை நமக்குள்ள அனுப்புறாரு ஆண்டவர். அந்த காரியத்துல நீங்க நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார்ன்றதை அடுத்த ವಾರದಲ್ಲಿ ಕಾಮಿக்கிறேன். ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿಯೂ, ಬಲ ಇಲ್ಲದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿಯೂ ದೇವರು ಒಂದು ಬಲವನ್ನು, ಒಂದು ಉತ್ತೇಜವನ್ನು, ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಕೊಟ್ಟು ಮುಂದುವರಿಯುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನೇ ಮುಂದಿನ ದಿನಗಳು ನೋಡೋಣ. ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದನ್ನ ಸಂತೋಷ ಪಡ್ರಿ. ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಿ. ಕರಗಳು ಏತಿ, ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಆಂಡವರೇ. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಓ ಮೈ ತುದಿಗಿರೋಂ, ಸ್ತುತಿಸ್ತೇವೆ, ಸ್ತುತಿಸ್ತೇವಪ್ಪ. ಓ ನೀನು ನಲ್ಲವರು, ಓ ನೀವು ಒಳ್ಳೆಯವರು, ಓ ನೀನು ಕಿರುಬೈ ಉಳ್ಳವರು, ನೀವು ಕೃಪೆ ಉಳ್ಳವರು, ದಯವುಳ್ಳವರು, ನೀವು ದಯವುಳ್ಳವರು. கர்த்தாவே, கர்த்தனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் போது, ವಾಕ್ಯಗಳು ನಾವು ಓದುವಾಗ எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ததை நாங்கள் நினைக்கிறோம். ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಮಾಡಿದ ನೆನೆಸ್ತೇವೆ. நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட மார்க்கவையும் நீர் புறக்கணீர்னு வேதம் சொல்லுது. ದೇವರೇ, ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟದು, ಜಜ್ಜಿಸಲ್ಪಟ್ಟ ಹೃದಯವನ್ನು ನೀವು ಅಲ್ಲಗಳೆಯೋದಿಲ್ಲ, நீ தள்ளி விடுறதல்ல, ತಳ್ಳಿ ಬಿಡಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, உயிர் மீச்சோடு உணர்வுகளோடு கடந்தவர் என் தேவன்றது நாங்கள். ಓ, ನಿಟ್ಟುಸಿರು ಜೀವದೊಂದಿಗೂ ಭಾವನೆಯೊಂದಿಗೂ ತುಂಬಿರುವಂತವ್ರು ನನ್ನ ದೇವರು. எபிரேயரில் நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு மாமிசத்தில் இருக்கும்போது மிகுந்த பலத்தோட ಕಣ್ಣೀರೋಡ ಜಪಿತಾನು ವಾಸಿ. ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತೇವೆ ಸತತೋಡ ಯೇಸು ಶರೀರದಲ್ಲಿದ್ದಾಗ ಆತನು ಬಹಳ ಬಲವಾಗಿ ಕೂಗುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥಿಸು, ಬಲತ್ತ ಸತತೋಡ, ಬಲದ ಶಬ್ದದೊಂದಿಗೆ. ಆಂಡವರೇ, ಕರ್ತನೆ, உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಯಂತ್ರಿಸಿ எங்களுக்கு எப்படி எல்லாம் ஜெபிக்கணும் கத்துக்கணும். ನಮಗೆ ಹೇಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಕಲಿಸ್ಕೊಡಿ. எந்தெந்த சூழ்நிலையில் நின்று எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி ಕೊಡು. ಯಾವ ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಗೆಲ್ಲ ನಿಂತು ಎಂತ ಪದ ಪ್ರಯೋಗ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಂತ ಹೇಳ್ಕೊಡಿ. நாம மகிமை பாராட்டு. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. ಯೇಸು ನಾಮத்தில், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಕೃಪೆ, ಕರ್ತನಾದ ಯೇಸು பிதாவாகிய தேவனுடைய ತಂದೆಯ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರ ಅನ್ಯೋನ್ಯ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ இன்றும் என்றும் சதாகாலம் ಎಂದು ಸದಾಕಾಲ ನಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ.